ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி காலத்திலே காணப்படக்கூடிய வஞ்சகங்கள் என்கிற பல விஷயங்களை பற்றி நம்முடைய தியானத்தின் முடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக இந்த கடைசி காலங்களில் உருவாக்கப்படக்கூடிய வஞ்சகத்தினுடைய நிலைகளை நாம் கண்கூடாக அறிய ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த காலங்களிலே நீங்களும் நானும் காப்பாற்றப்பட முடியும், தப்புவிக்கப்பட முடியும். கர்த்தருக்கு சித்தமான ஒரு ஓட்டத்தின் ஊடாக பயணித்து கர்த்தருடைய திட்டத்தை நிறைவாக்க நம்மால் ஆகும். இந்த வஞ்சகம் என்று அழைக்கப்படக்கூடிய காரியம் எல்லா இடங்களிலும் வியாபிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகத்தினுடைய நிலைகளை குறித்து சகல ஜாக்கிரதை உள்ள ஒரு மக்களாக நீங்கள் இயங்க வேண்டியது அவசியமான ஒன்று. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன், கேளுங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3:1 இந்த வார்த்தையை சொல்கிறது, வாசிக்கிறேன். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடுமை நிறைந்த காலங்கள் என்று அழைக்கப்படுகிறதற்கு என்ன விதமான வார்த்தை நான் உங்களோடு கூட பேச முடியும் அப்படின்னா, இந்த எந்த விதமான சூழ்நிலைகளையும் நம்ப முடியாத அநேக விதமான இந்த காரியங்கள் உருவாக்கப்படக்கூடிய தன்மைகளுக்கு பேர் தான் கொடுமை நிறைந்த ஒரு காலம். எந்த இடத்தை நாம் அடைக்கலமாக நினைவு கூற ஆரம்பிக்கிறோமோ அதுவே நமக்கு எதிரடையாகி வரக்கூடிய அந்த காலங்களுக்கு பேர் மகா பெரிய கொடுமை நிறைந்த காலங்கள். ஒரு மனிதனுடைய அடைக்கலம் என்று அழைக்கப்படக்கூடியது அநேக விதமான குடும்ப வாழ்க்கை என்கிறதை பற்றி நீங்களும் நானும் அறிந்த ஒரு உண்மை. ஒரு குடும்பத்திலே சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை மட்டுமல்ல, இன்றைக்கு குடும்பத்திலே காணப்படக்கூடிய மக்களே மற்ற சகோதரனுக்கும் சகோதரிக்கும் எதிரடையாக இயங்கக்கூடிய இந்த தன்மைகளை நீங்கள் நினைவிலே கொள்ளக்கூடிய இந்த காலங்களை நாம் மெய்யாகவே ஆராய்ந்து பார்க்கிறது உண்டானால் இதை போல ஒரு கொடுமையை எந்த இடத்திலும் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. அடைக்கலமாய் நினைவு கூறப்படக்கூடிய நிலைகளை நமக்கு எதிரடையாய் வரக்கூடிய தன்மைகளுக்கு பேர் தான் கொடுமை. அது மாதிரி ஆவிக்குரிய நிலைகளை, ஆவிக்குரிய வட்டாரங்களை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒரு திருச்சபையை ஆண்டவராகிய தேவன் உருவாக்கினார். இந்த சபையின் மூலமாகத்தான் கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளை வளரச் செய்யவும், கர்த்தருக்கு பிரியமான ஒரு மக்களாக அவர்களை உருவாக்கவும், தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே நின்று அவர்கள் வேறு பிரிக்கப்பட வேண்டிய அந்த சூழ்நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் கர்த்தராகிய தேவன் திருச்சபையினுடைய அமைப்பை உருவாக்கி அநேக விதமான பணிகளின் ஊடாக ஆண்டவராகிய தேவன் அவர்களை நடத்தக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தார். ஆனால் இந்த நாட்களில் நம்ம பார்க்கக்கூடிய திருச்சபையினுடைய நிலைகளை நம்ம பார்க்க ஆரம்பிச்சா, திருச்சபைகள் தான் தோன்றித்தனமாக அல்லது தன்னுடைய மனம் போன போக்கின்படியே நடக்கக்கூடிய நிலைகளை நோக்கி கடந்து போகிறதை பார்க்க முடியும். திருச்சபையில தேவ பக்தியும் இல்லை, தேவ பயமும் இல்லை. ஆண்டவராகிய தேவனுடைய ஒவ்வொரு விதமான நியமங்களை அவர்கள் ஆசரிக்கும் பொழுது ஒரு களியாட்டுக்களை போல அல்லது ஒரு விளையாட்டுத்தனமாக அல்லது ஒரு வேடிக்கை பொருளை போல அவர்கள் ஆசரிக்கக்கூடிய நிலைகளை இந்த நாட்களில் நீங்களும் நானும் கண்டு கொண்டு வருகின்றோம். இது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான ஒரு காரியம் பாருங்க. தேவனை அறியாத ஒரு புறஜாதி மனுஷன் உள்ள அதாவது ஆவிக்குரிய திருச்சபையின் ஊடாக வருகிறது உண்டானால் இந்த மாதிரி களியாட்டுக்கள் அல்லது தேவனுக்கு பயப்படாது இருக்கக்கூடிய நிலைகளை அவனுடைய கண்கள் பார்க்கிறது உண்டானால் அவன் தேவனாகிய கர்த்தரை தூஷிக்க துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு திருச்சபையின் மூலமாகத்தான் அநேக விதமான இடங்களில் கர்த்தருடைய நாமம் தூஷிப்பின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ ஒரு திருச்சபை என்று சொன்னால் எப்படிப்பட்ட இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும்? பல நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் முடிவாக நாம் கற்றுக்கொண்டு வர ஆரம்பித்தோம். அதில் குறிப்பாக மற்றும் ஒரு வேத வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. நாம் வாசிக்க முடியும். 2 கொரிந்தியர் 11:3 நான் வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுது பாருங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலே நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம்னா எப்படி வரப்போகிறது அப்படின்னா கிறிஸ்துவை பற்றியதான உண்மையிலே நின்று ஜனங்களுடைய மனதை வழுவி போக பண்ணக்கூடிய அளவிற்காக. ஒரு நாள்ல கர்த்தராகிய தேவன் என்று சொன்னால் உண்மையான ஒரு பயம் நிறைந்த ஒரு மக்களாக ஜனங்கள் கர்த்தராகிய தேவனை ஆராதிக்கும்படி கடந்து போகக்கூடிய நிலைகளை நீங்களும் நானும் கண்ட ஒரு விஷயத்தை வேதத்தின்படியாக நாம் வாசித்திருக்க முடியும். ஆனா இந்த நாட்களை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆலய ஆராதனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆராதனையை எல்லா ஜனங்களும் ஒரு பொழுதுபோக்கை போல தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் அந்த காரியங்கள் யாவற்றையும் ஆசிரித்துக் கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். ஒரு விளையாட்டுத்தனமாக, ஒரு வேடிக்கை ஒரு சூழ்நிலைகளைப் போல அல்லது தேவ பயமற்ற ஒரு நிலைகளைப் போல தங்கள் மன விருப்பத்தின்படியே அந்த ஆராதனையினுடைய முறைமைகளை மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த நாட்களில் நாம் கண்கொண்டு பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலே நின்று அவர்களுடைய மனம் என்றைக்கோ விலகி கெட்டு போகக்கூடிய அந்த சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போயிருக்கிறது. இதுதான் அதனுடைய விளக்கமாக நீங்களும் நானும் அறிய வேண்டிய ஒரு உண்மை. ஆகவே கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறது மாதிரி வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் இந்த நாட்களிலே திருச்சபையிலே அதிகமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால சபைகளுடைய விஷயத்துல சரியான ஒரு ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே
மெய்யாகவே அறிந்து புரிந்து கொண்டு அவைகளின்படி நாம் இயக்கத்தின் ஊடாக கடந்து போனால் மட்டும்தான் இந்த திருச்சபைகள் தேவனுடைய திட்டத்தை சித்தத்தை நிறைவாக்கும் ஒரு சபையாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேத புத்தகத்துல சபைகளில் பலவிதமான பணிகளை ஆண்டவராகிய தேவன் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறதை பார்க்க முடியும். சிலரை அப்போஸ்தலர்களாக, சிலரை ஆண்டவராகிய தேவன் மேய்ப்பர்களாக, போதகர்களாக, தீர்க்கதரிசிகளாக, கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல சுவிசேஷ ஊழியம் செய்யக்கூடியவர்களைப் போல இவங்கெல்லாம் சபையிலே காணப்படக்கூடிய மக்களுக்கு பக்தி விருத்தி உருவாக்கப்படக்கூடிய அளவிற்காக இவர்களை ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி வைத்தார். ஒரு திருச்சபை அப்படின்னா அது எப்படிப்பட்டதாய் விளங்க வேண்டும் அப்படின்னா, வேதத்தில் நம்ம வாசிக்கிற மாதிரி அது ஒரு இயக்கத்தின் ஊடாக மெய்யாகவே காணப்படக்கூடிய ஒரு சபையாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இயங்காது இருக்கக்கூடிய எந்த விதமான தன்மைகளும் அது கர்த்தராகிய தேவனால் ஒரு சபை என்கிறதை ஆண்டவராகிய தேவன் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார், அங்கீகரிக்கவும் மாட்டார். ஒரு சபைனா அது இயக்கத்தின் ஊடாக கடந்து போகணும். அது அங்கு காணப்படக்கூடிய அதாவது அந்த தலைமை போதகனுடைய இயக்கத்தோடு கூட நிற்கிறது இல்லை, எல்லா மனிதனுடைய இயக்கமும் மெய்யாகவே இணைந்து அந்த காரியங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு பேர் தான் அது ஒரு சபையாக ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட ஒன்று என்பதை நாம் கற்று உணர முடியும். இப்ப சபைகள் என்று அழைக்கப்படக்கூடியது எல்லாரும் தங்கள் தங்கள் பங்குக்கு இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். தீர்க்கதரிசிகள் தங்களுடைய பங்குக்கு, அப்போஸ்தலர்கள் தங்களுடைய பங்குக்கு, ஊழியர்கள் தங்களுடைய பங்குக்கு, மேய்ப்பர்கள் தங்களுடைய பங்குக்கு, சுவிசேஷர்கள் தங்களுடைய, இப்படி ஒவ்வொரு விதமான மனுஷனுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பொறுப்புக்கு ஏற்ற வண்ணமாய் அவர்கள் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாதான் அந்த திருச்சபையானது முழுமை அடைந்ததாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சபைகள்ல பலவிதமான திட்டங்களை ஆண்டவராக தேவன் வைத்திருக்கிறார் என்பதை பற்றியும், சபைகள் எப்படியெல்லாம் காணப்பட வேண்டும் என்கிறதை பற்றியும் நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். சபையில காணப்படக்கூடிய விசுவாசியினுடைய நிலைகள் என்றால் அவர்களுக்கு என்ன விதமான பொறுப்பை கற்றுத் தந்திருக்கிறார் என்பதை பற்றி நாம் ஆழமான விதமாக கற்றுக்கொண்டோம். சபையில ஆண்டவராக தேவனால் உபயோகப்படுத்தப்படக்கூடிய போதகருடைய பணி என்றால் என்ன, அவங்க என்ன விதமான காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்கிறதை பற்றியும் நாம் நம்முடைய தியானத்தின் வடிவாக பார்த்தோம். அதன் பின்பதாக இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். சபையினுடைய பக்தி விருத்திக்காக தீர்க்கதரிசிகளை கர்த்தராகிய தேவன் உருவாக்க ஆரம்பித்தார். இப்ப இருக்கக்கூடிய அந்த நிலைகள் நீங்க எடுத்து பார்க்க ஆரம்பிச்சா, இந்த சபையிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான மக்களும் தங்களுடைய மனம் போன போக்கின்படியே அவர்கள் பிரிந்து அவங்களுடைய கையில கொடுக்கப்படக்கூடிய வரங்களை மட்டும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த தேவனாகிய கர்த்தருடைய முழுமையான திட்டம் இந்த உலகத்தில் நிறைவாக்கப்படுகிறது இல்லை. இவங்கெல்லாம் ஒருமனப்பட்டு ஒரே விதமான காரியங்களை இயங்கக்கூடிய ஒரு மக்களாக காணப்பட ஆரம்பிச்சாதான் கர்த்தருடைய சித்தம் இந்த உலகத்திலே நிறைவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். இப்போ தீர்க்கதரிசி அவனுடைய பங்குக்கு தனியான ஒரு ஊழியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறார். சபையை நடத்தக்கூடிய போதகர் அவருடைய பங்குக்கு அவர் அநேக விதமான ஊழியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் அவனுடைய மனம் போன போக்கின்படி ஊழியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறான். அப்போஸ்தலர்கள் அவர்கள் பங்குக்கு அவர்களாக இயங்கக்கூடிய ஒரு மக்களாக, மேய்ப்பர்கள் அவர்களாக அவருடைய பங்குக்கு இயங்கக்கூடிய இப்படி எல்லா விதமான காரியங்களும் ஒருமனப்படுத்தப்படாத அந்த சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் தேவனுடைய முழு திட்டம் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சித்தம் இந்த உலகத்திலே நிறைவாக்கப்படுகிறது கடினம். ஆகவேதான் கர்த்தருடைய வேத புத்தகத்துல எல்லா விதமான விஷயங்களையும் கர்த்தர் எதற்காக தந்தார் என்று சொன்னால், ஒரு சபையினுடைய பக்தி விருத்திக்காக. சபையில வரக்கூடிய புதிதாய் வரக்கூடிய ஒவ்வொரு விதமான மனிதனும் கர்த்தராகிய தேவனை அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் மாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த 5 விதமான ஊழியங்களும் அவனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அதனாலதான் கர்த்தராகிய தேவன் பார்த்து சபையினுடைய பக்தி விருத்திக்காகவே இந்த ஊழியத்தினுடைய காரியங்கள் யாவற்றையும் உருவாக்கி கொண்டு வரக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். இதுல குறிப்பாக தீர்க்க தரிசனம் என்று சொல்லக்கூடிய நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்துல பார்த்துட்டு வரோம். தீர்க்க தரிசனம் என்று அழைக்கப்படக்கூடியதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்களும் நானும் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். தீர்க்க தரிசனம் என்று அழைக்கப்படக்கூடியது ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய ஆவியோடு கூட சம்மந்தப்படுத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயல். இதுல ஏதாகிலும் ஒரு தவறான ஒரு காரியத்தை நீங்கள் பேசுகிறது உண்டானால் அவனுடைய ஆவியை நீங்கள் இடர பண்ணும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். தீர்க்க தரிசனம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயத்திற்கும் சில கட்டுப்பாடுகளை கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறத பார்க்கும் பொழுது இப்படிதான் தீர்க்க தரிசனம் சொல்லணும், இதற்கு மிஞ்சினதை எல்லாம் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டவை அல்ல என்கிறதை நாம் மெய்யாகவே தெளிவான விதத்தில் அறிந்து புரிந்து அந்த காரியங்கள் யாவற்றையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் சரியான தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். தீர்க்க தரிசனம் என்கிற பெயர்ல பலவிதமான விஷயங்களை பற்றி ஜனங்கள் இந்த நாட்களிலே பேசிக் கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். ஆட்சி அமைப்பு பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதன் பின்பதாக கால்பந்து, அதாவது அந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட்ல எந்த டீம் ஜெயிக்கும் என்பதை பற்றி அவங்க தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு பக்தி விருத்தியா இருக்குமானா இருக்காது. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல எதற்காக ஒரு தீர்க்கதரிசி அழைக்கப்பட்டான் என்கிறதை பற்றிதான ஒரு உணர்வோடு கூட ஆண்டவராகிய தேவனுடைய மக்களுக்கு பக்தி விருத்தி உருவாக்கப்படக்கூடிய நிலைகளை உருவாக்கக்கூடிய தன்மைகள் தான் இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் வரக்கூடிய முக்கியமான ஒரு பங்கு. இதை விட்டுட்டு ஏதாகிலும் தேவையற்ற விஷயங்களை பற்றி நாம் பேசுகிறது உண்டானால் இவைகள்
ஒவ்வொன்றும் ஆண்டவராகிய தேவனால் உண்டாக்கப்பட்டவை அல்ல என்பதை முதல் காரியம் நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இந்த நாட்களில் தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல வாய்க்கு வந்தபடி பல விஷயங்களை ஜனங்களுக்கு முன்பதாக அறிவுறுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதுல நிறைய விதமான மக்கள் அந்த தீர்க்க தரிசனத்தின் மூலம் இடறி போக ஆரம்பிக்கிறதையும் பார்க்க முடியும். சில நேரங்களில் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிறைவாக்கப்படாது இருக்கக்கூடிய அந்த காரியத்தை நிமித்தமாக நிறைய ஜனங்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய சட்டங்களை ஜனங்கள் அறியாமல் தங்கள் மனம் போன போக்கின்படி அபத்தமான விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறது தான் இதனுடைய முக்கியமான காரணமாக காணப்பட ஆரம்பிக்கிறது. அப்போ ஒரு தீர்க்கதரிசினா எப்படி இருக்கணும், அவனுடைய வாழ்க்கையினுடைய முறைமைகள் எப்படியாய் காணப்பட வேண்டும், எதையெல்லாம் கர்த்தராகிய தேவன் தீர்க்க தரிசனம் என்கிற பெயரிலே அழைக்கின்றார் என்கிறதை பற்றி நாம் நம்முடைய தியானத்தின் வடிவாக பல விஷயங்களை பற்றி நாம் தியானிச்சுட்டு வரோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நாம் மெய்யாகவே கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். தீர்க்க தரிசனங்களை பற்றியதான எச்சரிக்கையான ஒரு வாழ்க்கை. ஒரு தீர்க்கதரிசியினுடைய முக்கியமான தன்மை எப்படியா இருக்க வேண்டும், எப்போ அவன் தீர்க்க தரிசனம் சொல்லணும், எதையெல்லாம் ஆண்டவராகிய தேவன் தீர்க்க தரிசனம் என்கிற பேரிலே அழைக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார். நம்ம போன தடவை பார்த்தது மாதிரி சில ஜனங்கள் தீர்க்க தரிசனம் என்கிற பேரில் ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாக குறி சொல்லும் மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அது அவங்களுக்கே தெரியாது. இந்த குறி சொல்லக்கூடிய ஆவி அவர்களை மெய்யாகவே ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறதுனால அவங்களுடைய பேரில் அவங்க வெளியே பேசக்கூடிய வார்த்தை தீர்க்க தரிசனத்தை போல காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளெல்லாம் குறி சொல்லக்கூடிய ஆவிகளினால் உருவாக்கப்படக்கூடியவைகள் என்பதை பற்றி நம்முடைய தியானத்தில் பார்க்க ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனத்தை பற்றிதான ஒரு எச்சரிக்கை நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அலர்ட்னஸ் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சாதான் இந்த தீர்க்க தரிசனங்களை தேவனுடைய திட்டத்தின்படி உரைக்க உங்களாலும் என்னாலும் முடியும். முதலாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 1வது அதிகாரம் 67வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா 1வது அதிகாரம் 67வது வசனத்தை கொஞ்சம் நான் நிதானமா வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உரைக்க ஆரம்பிக்கின்றார். இந்த அவனுடைய மகனை பார்த்து அவன் சொல்றான், நீயோ பாலகனே உன்னதமான தேவனுடைய தீர்க்கதரிசி என்கிற ஒரு பெயரால் அழைக்கப்படுவாய். நீ எல்லா விதமான வழிகளையும் ஆயத்தப்படுத்தக்கூடியவனாய் விளங்கு. இனி வரக்கூடிய காலங்களை பற்றி கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள ஆவியினால் நிரப்பப்பட்ட சகரியா தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் யாவற்றையும் பேச ஆரம்பிக்கிறான். அவன் சொல்லியிருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள்ல ஒன்றாகிலும் நிறைவாக்கப்படாத ஒரு விஷயத்தையும் உங்களாலும் என்னாலும் சுட்டி காண்பிக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தீர்க்க தரிசனம் துல்லியமான விதத்திலே காணப்பட வேண்டும் என்றால் முழுக்க அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாகவே கர்த்தருடைய வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டியது அவசியம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவியினுடைய நிறைவு இல்லாமல், பரிசுத்த ஆவியினுடைய அந்த நிறைவு இல்லாமல் எந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை நீங்களும் நானும் மெய்யாகவே அடக்க வேண்டியது அவசியம். ஆவியானவருடைய உதவியினால் மட்டும்தான் இந்த தீர்க்க தரிசன வரங்கள் இயக்கப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. ஏனென்றால் ஆவியானவராகிய தேவன் தான் எல்லா விதமான நியமங்களையும் தேவனாகிய கர்த்தருடைய ஆழங்களையும் மனுஷனுடைய மனதிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான உள்ளிந்திரியமான காரியங்களையும் சூழ்நிலைகளில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விதமான தன்மைகளையும் இவர் ஒருவர் தான் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சத்துவம் பெற்ற ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். இவர் இல்லாமல் ஏதாகிலும் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகளை முதல் காரியம் நீங்களும் நானும் மறுக்க வேண்டியது அவசியம். அது ஒருவேளை அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கூட ஆவியினுடைய நிறைவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே முழுமையான விதத்தில் அனுபவியாது இருக்கக்கூடிய வரைக்கும் வரக்கூடியவைகள் எல்லாம் ஒருவேளை என்னுடைய மாம்சத்தின் மூலமாய் வரலாம், என்னுடைய அனுபவ அறிவின் மூலமாய் ஒருவேளை வரலாம், அல்லது சூழ்நிலைகளின் மூலமாய் வரக்கூடியதாக இருக்க ஆரம்பிக்கலாம், அல்லது யாராகிலும் மக்கள் அந்த குடும்பத்தை பற்றி சில வார்த்தைகளை பேசி இருக்கக்கூடிய அந்த காரியங்களை பற்றியதான நினைவின் மூலமாய் இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வர முடியும். அப்ப கர்த்தராகிய தேவன் ஒரு நல்ல ஒரு சட்டம் ஒன்று வச்சிருக்காரு. என்ன சட்டம் வச்சிருக்காரு அப்படின்னா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதுக்கு முன்பதாக முதல் காரியம் அவர்கள் தங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியினால் முழுவதும் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். அவர்கள் நிரம்பி வழியக்கூடிய நேரத்தில் தான் அவர்கள் தங்களை மறந்து கர்த்தராகிய தேவனுக்கு தங்களுடைய நிலைகளை ஒப்புக் கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் அவர்களை அவருடைய வாயாக பயன்படுத்தக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். அவர்கள் தங்களுடைய உணர்வோடு கூட இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தராகிய தேவனால் அவர்களை பயன்படுத்துகிறது கடினம். அவங்களுடைய சொந்த அறிவு, அவங்களுடைய சொந்த இயக்கம் அவங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய வரைக்கும் உங்களுக்கே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஆண்டவராகிய தேவன் எப்பொழுது நம்மோடு கூட இயக்கக்கூடியவராய் அல்லது இயங்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறான்னு சொன்னா நீங்கள் முழுக்க உங்களுடைய நிலைகள் யாவற்றையும் மறுத்து கர்த்தராகிய தேவனுக்குன்னு நீங்கள் உங்களுடைய நிலைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல தான் தேவனாகிய கர்த்தர் உங்களை தம்முடைய கருவியாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எனக்கு இருக்கக்கூடிய சுய சித்தம் எல்லாம் மறுக்கப்படணும், என்னுடைய சுய நினைவுகள் எல்லாம் மறுக்கப்படணும், என்னுடைய சுய விருப்பங்கள் எல்லாம் மறுக்கப்பட வேண்டும். எப்பொழுது கர்த்தராகிய தேவனே என்னுடைய வாழ்க்கையினுடைய முழு ஆளுமை பொறுப்பை ஏற்க ஆரம்பிக்கிறாரோ அப்பதான் ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். இது எல்லா விதமான நிலைகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று. இதுல முக்கியமாக தீர்க்க
தரிசனம் சொல்லக்கூடிய மனுஷனுக்கும் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அவனுடைய ஒவ்வொரு விதமான நிலைகள், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி, அவனுடைய சொந்த விருப்பு வெறுப்புகள் எல்லாம் முதல் காரியம் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படக்கூடிய நேரத்திலே மெய்யாகவே ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர் அவை எல்லாவற்றையும் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சினார். அவைகளுடைய இயக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே நிறுத்தி வைத்துவிட்டு தாமே அவர்கள் மூலம் இயங்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ முதல் காரியம் என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு இல்லாமல் நீங்களாக உங்கள் வாய்க்கு வந்தபடி தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல வார்த்தையை சொல்லாதீங்க. அது ரொம்ப நம்முடைய வாழ்க்கையை மெய்யாகவே கர்த்தராகிய தேவனுக்கு விரோதியாக அல்லது நம்முடைய வார்த்தையின் மூலம் அநேக மக்கள் இடறி போகக்கூடிய காரியங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறதுனால ஆண்டவருடைய ஆவியின் முழுமை என்னுடைய வாழ்க்கையிலே வந்த பிறகு ஆண்டவராகிய தேவன் என்னோடு கூட இயங்கக்கூடிய அந்த காரியத்திற்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு தரிசனங்களும் தீர்க்க தரிசனங்களும் அவைகள் தான் 100% உண்மையாக நினைவு கூறப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ முதல் காரியம் நம்ம என்ன விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சில இடங்களில் நம்ம சபைக்குள்ளாக போன உடனே டக்கு நம்ம உடனே வாய்க்கு வந்த அநேக வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் இந்த ஒரு வார்த்தையை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். எந்த விஷயத்திலும் ஒரு தீர்க்க தரிசனம் பேசக்கூடிய ஒரு மனுஷனுக்கு தான் காணாத ஒரு காரியத்தையாகிலும் அவன் சொல்லாதபடி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். எதை ஆண்டவராகிய தேவன் பேச சொல்றாரோ அதை தவிர்த்துட்டு எதையும் அவன் தன்னுடைய மன விருப்பத்தின்படி அந்த காரியத்தை சொல்லக்கூடாது. நிறைய இடங்களில் திருச்சபைகளில் ஜனங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை என்ன விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா மற்ற மக்களுக்கு அந்த வார்த்தைகள் மெய்யாகவே அந்த மக்கள் அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற ஒரு நினைவை தன்னுடைய மனதிலே வைத்துக்கொண்டு அவர்கள் தரிசியாத விஷயத்தை கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி அநேகம் பொய்யான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்துல கர்த்தர் பேசினா பேசுங்க, பேசாட்டி பேசாம இருங்க. இந்த ஆவியானவராகிய தேவனுடைய முழு நிறைவு என்னுடைய வாழ்க்கையிலே வந்த பிறகுதான் ஆண்டவராகிய தேவன் எல்லா விதமான விஷயங்கள் யாவற்றையும் எனக்கு உண்டான ஒவ்வொரு விதமான சுய விருப்பங்கள், சித்தங்கள், சுய நினைவுகள், சுய தோற்றங்கள், அநேக விதமான விருப்பு வெறுப்புகள் அல்லது தேவனாகிய கர்த்தருடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் விரோதமாக காணப்படக்கூடிய தன்மைகள் இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் அப்புறப்படுத்திவிட்டு தாமே அந்த பாத்திரத்தின் மூலம் இயங்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றார். அப்போ முதல் காரியம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆவியினுடைய முழு நிறைவு என்னுடைய வாழ்க்கையிலே வராமல் நான் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது. முழுவதும் ஆண்டவராகிய தேவனால் நான் ஆக்கிரமிக்கப்பட வேண்டியது அவசியம். என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய நினைவுகள், என்னுடைய கிரியைகள், என்னுடைய எல்லா விதமான காரியங்களும் ஆவியானவராகிய தேவனுடைய ஆளுமைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் இந்த ஆவியானவராகிய தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். அப்போ முதல் காரியம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசி எந்த விஷயத்துக்கு நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் ஆவியானவர் என்னை முழுவதும் ஆக்கிரமித்திருக்கிறாரான்னு பாருங்க. ஒருவேளை ஆவியானவராகிய தேவனால் ஆக்கிரமிக்கப்படாத ஏதாகிலும் இடம் இருந்தால் கூட அந்த இடத்திலும் கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமான காரியங்கள் உள்ள வந்துட முடியும். அப்ப உதாரணமாக என்னுடைய சிந்தனையில சில பரிசுத்த குலைவுகள் காணப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். சில தேவனுக்கு விரோதமான காரியம் உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்தில் ஆவியானவராகிய தேவனுடைய ஆளுமை உள்ள வர முடியாது. அப்ப என்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நிலைகளும் ஆவியானவராகிய தேவனுடைய ஆளுமைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் கர்த்தராகிய தேவன் என்னை பயன்படுத்தும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். நான் உள்ளும் புறமும் சுத்திகரிக்கப்பட்ட பிறகு ஆண்டவராகிய தேவனால் பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளும் 100% உண்மை நிறைந்தவராக இருக்கிறத பார்க்க முடியும். அதுல எந்த விதமான சந்தேகமும் மாற்று கருத்துக்களும் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ முதல் காரியம் என்ன, ஒரு தீர்க்கதரிசி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆவியானவராகிய தேவனுடைய முழுமையான நிறைவுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே அவன் கர்த்தர் பேசும் வார்த்தைகளை பேசும்படிக்காக கர்த்தராகிய தேவன் முதல் சட்டத்தை வைத்திருக்கிறார். இரண்டாவது சட்டத்தை பத்தி பாருங்க. கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுது பாருங்களேன். 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல அதுல 13வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம நம்முடைய காரியங்கள் யாவற்றையும் இயக்க வேண்டியது அவசியமான ஒன்று. 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 13வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கேளுங்க. அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான். இரண்டாவது காரியம் எப்படி வருது, இந்த தீர்க்க தரிசனத்துல பொய்யான காரியம் எப்படி வருது அப்படின்னா சில காரியங்கள்ல நம்மை காட்டிலும் ஒருவன் ஒரு படி மேல போய் ஏதாகிலும் ஒரு காரியங்களை அறிவிக்கிறது உண்டானால் என்னுடைய மனதிற்குள் ஒரு பொறாமை வர ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும்.
இந்த பொறாமையின் நிமித்தமாகத்தான் இந்த இந்த இவனும் ஒரு தீர்க்கதரிசிங்கிற ஒரு வார்த்தையை பற்றி அந்த மனுஷன் பேசுகிறான். இவன் இவன் இந்த இந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய ஒரு மனிதன் என்றாலும் கூட இவன் மூலம் உரைக்கப்படாத ஒரு வார்த்தை எங்கோ இருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டக்கூடிய அந்த நேரத்தில் அவனுடைய மனம் பொறாமையினால் பற்றி எரியக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மனுஷனுக்கு எந்த விருப்பு வெறுப்புகளும் எந்த விதமான காய்மகாரமும் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அவன் மூலமாய் கர்த்தராகிய தேவன் நிறைய விஷயத்தை பேசியிருக்கிறாரு. என் மூலமா எந்த விதமான காரியத்தையும் அறிவியாது இருக்கக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை என்னுடைய சபைக்கு நான் ஒரு தேவனுடைய மனுஷனை அழைத்திருக்கிறது உண்டானால் அவன் மூலமாய் கர்த்தராகிய தேவன் திருச்சபையை பற்றி சில வார்த்தைகளை பேசக்கூடிய நேரத்தில் என்கிட்ட சொல்லாத நிறைய விஷயத்தை கர்த்தராகிய தேவன் அவன் மூலமாய் பேசியிருக்கிறார் என்பதை அறியக்கூடிய நீங்களும் நானும் நம்முடைய மனதில் நம்மை அறியாமல் பொறாமை கொள்ளும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த மாதிரி பொறாமை என்கின்ற விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துச்சுனாலே கடைசியில் என்ன போடுங்க பாருங்க, அவனிடத்தில் பொய் சொல்லும் நிலைகள் அவனுடைய வாழ்க்கையில் உருவாக்கப்பட ஆரம்பிச்சிடும். நம்ம மூலமாக வரக்கூடிய ப்ராஃபஸ் எல்லாமே தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்படாமல் அவைகள் எல்லாம் பொய் தீர்க்க தரிசனங்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ ஒரு தீர்க்கதரிசிக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது கடமை என்ன அப்படின்னா எந்த விருப்பு வெறுப்புகளும் இருக்கக்கூடாது. முதல் காரியம் புரிஞ்சுக்கிற வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தீர்க்க தரிசனம் என்கிற ஒரு வரம் எல்லா விதமான மனிதனை காட்டிலும் என்னை மேன்மைப்படுத்தும் என்கிறதை பற்றி நீங்களும் நானும் யோசிக்க கூடாது. அது ஒரு மெய்யான அதாவது ஒரு தவறான ஒரு விளக்கமாக காணப்படக்கூடிய ஒரு நிலை. ரொம்ப நீங்களும் நானும் இந்த ஒரு விஷயத்தை ஆழமான விதமாக நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். தீர்க்க தரிசனம் ஒரு வரம் தான். ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களை நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால் கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். இந்த கர்த்தராகிய தேவனால் பயன்படுத்தப்பட்ட பிறகு நான் எல்லா ஜனங்களுக்கும் மேன்மையானவன் என்கிற ஒரு நினைவு என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. இந்த மாதிரி காரியங்கள் வரும்போதுதான் நம்மை அறியாத பொறாமை, நம்மை அறியாத எரிச்சல், நம்மை அறியாத கோபதாபம், நம்மை அறியாத அநேக விதமான விருப்பங்களை பற்றி பேசக்கூடிய நிலைகள் இவைகளெல்லாம் உருவாக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா தீர்க்க தரிசனங்களை பற்றி நான் என்னுடைய வாழ்க்கையை உயர்வாக நினைவிலே கொண்டு இந்த தீர்க்க தரிசன வரத்தினுடைய காரியங்களை நான் எப்படியாகிலும் பயன்படுத்தி ஜனங்களுக்குள் நல்ல பெயரை சம்பாதிக்க வேண்டும் என்கிற தீமையான வழி விலகக்கூடிய தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த தீர்க்க தரிசனங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நேரத்தில் முதல் காரியமாய் ஆண்டவராகிய தேவனால் நிரப்பப்பட வேண்டும். இரண்டாவது காரியம் நம்முடைய விருப்பு வெறுப்புகள், நம்முடைய சுய நினைவுகள் எல்லாம் முற்றிலும் அகன்று போக வேண்டியது அவசியம். இந்த மனுஷன் எதனால இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்றாங்க பாருங்க, அவனுடைய மனதிற்குள் ஒரு பொறாமை என்கின்ற ஒரு நினைவு காணப்படக்கூடிய அந்த தன்மைகளின் மூலமாய் அவன் தீர்க்க தரிசனம் சொல்றான். அவன் சொல்லக்கூடிய அந்த தீர்க்க தரிசனம் சரியானதான் சொல்லி பார்த்தீங்கன்னா அது தவறானது. அந்த வசனத்தினுடைய இறுதியிலே ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார், அவன் பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சான். இந்த பொய் தீர்க்க தரிசனம் வந்ததற்கு என்ன காரணம் என்றால் என்னுடைய மனதில் ஏதாகிலும் ஒரு வெறுப்பை வைத்துக்கொண்டு ஏதாகிலும் என்னுடைய சுயமான நினைவுகளை வைத்துக்கொண்டு நான் கர்த்தருடைய வார்த்தைகளை உச்சரிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கட்டாயம் வழி விலகும் தீர்க்க தரிசனங்களை உரைக்கும் ஒரு மனிதனாக அல்லது பொய்யான வார்த்தைகளை பேசும் ஒரு மனிதனாக என்னுடைய வாய் பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த மாதிரி விஷயத்துல தான் நிறைய ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனை விட்டு ஜனங்களை விலக்கக்கூடிய அந்த காரியங்களை உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். நிறைய தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல வரக்கூடிய நிறைய காரியங்களை நீங்க எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஜனங்களை ஆண்டவராக தேவனுக்குள் கட்டுகிறதுக்கு பதிலாக ஜனங்களை இடரப்படக்கூடிய அந்த தன்மைகள் உருவாக்கப்படுவதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் தங்களுடைய மனசுக்குள்ள சில விருப்பங்களை வச்சிருக்கிறாங்க, சில காரியங்களை, சில சிந்தனைகளை உள்ள வச்சிருக்கிறாங்க. கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி தேவன் ஜனங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். இதுல நீ முதல் காரியம் அந்த இடத்தை விட்டு நீ ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தராகிய தேவன் ஒன்றை தான் பயன்படுத்த போகிறார். ஆனால் நான் என்னுடைய சுய சிந்தனை, விருப்பம் எல்லா காரியத்தையும் ஒதுக்கி வைத்தால்தான் தேவனாகிய கர்த்தரால் நான் பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா தங்களுடைய எல்லா விதமான நினைவுகளையும் அதற்குள் மெய்யாகவே பயன்படுத்தக்கூடிய அந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தைகள் நிறுத்தப்பட்டு அவர்கள் பொய்யாய் வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்கிற ஒரு காரியத்தினுடைய அடிப்படையில் நிறைய ஜனங்களால் மதிப்பிடப்படக்கூடிய அந்த சூழ்நிலைகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதுனால மனம் போன போக்கின்படி நிறைய விஷயங்களை தீர்க்க தரிசனம் என்கிற பெயரிலே அறிவிக்கக்கூடிய ஏராளமான மக்களுடைய நிலைகளை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்க நல்லா ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கர்த்தராகிய தேவன் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசினால் அவைகளிலே ஒன்றும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் தவறி போகிறதே இல்லை. அவைகள் எல்லா விதமான காரியங்களும் அப்படி நிறைவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப தப்பா நிறைய காரியங்கள் உச்சரிக்கப்படுகிறதுக்கு என்ன காரணம் என்றால் அவர்கள் தேவனாகிய கர்த்தரை பேசும்படிக்காக அனுமதிக்காமல் அவர்கள் தாங்களே நின்று தங்கள் மன விருப்பத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க.
இப்ப இந்த 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 தீர்க்கதரிசி என்ன காரியத்தை செய்யறான்? அந்த பொறாமை என்கின்ற ஒரு காரியத்தினுடைய அடிப்படையிலே இவனோடு கூட அவன் பேச ஆரம்பிக்கிறான். அந்த பொறாமையினுடைய அதனுடைய தன்மை எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு மாறான விஷயங்களை அவன் பேசுகின்றான். எப்படி மாறான விஷயங்கள்? இந்த முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்த அந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறாரு? நீ போன வழியை திரும்பக்கூடாது. அங்க இருக்கக்கூடிய எந்த விதமான மனுஷனுடைய வீட்டிலையும் போய் உட்கார்ந்து நீ சாப்பிடக்கூடாது. அவருடைய வீட்டிலே காணப்படக்கூடிய ஒரு கலசம் தண்ணீரை கூட வந்து குடிக்கக்கூடாது. ஆண்டவராகிய தேவன் எப்படிதான் இந்த மனுஷனோடு கூட பேசி அனுபவிச்சிருக்கிறார். ஆனா இந்த பொறாமையின் மூலமாய் வந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நேர் விரோதமா எப்படி வந்து பாருங்க. இப்பதான் கர்த்தராகிய தேவன் என்னோடு கூட பேசினார். அவனை உன்னுடைய வீட்டுக்குள் அழைத்து கொண்டு வந்து அவனுக்கு தேவையான ஆகாரத்தை கொடு. அவன் மெய்யாகவே பசியா போகக்கூடாது. அவனுக்கு தேவையான எல்லா விதமான காரியத்தையும் நீ அவனுக்கு தர வேண்டும் என்கிற வார்த்தையின் மூலம் கர்த்தராகிய தேவன் பேசினார். எப்படி பாருங்களேன். அப்படி நேர் விரோதமான காரியங்கள் இவைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் என்றால், என்னுடைய சுயம் மெய்யாகவே விழித்திருக்கக்கூடிய நேரத்தில் வருகின்ற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அபத்தமானவை. என்னுடைய சுய நினைவுகள் அந்த இடத்துல அந்த மனுஷனுடைய மனதிற்குள் காணப்படக்கூடிய அந்த பொறாமையின் மூலமாய் வந்த அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் பொய்யாய் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். கர்த்தராகிய தேவன் சொன்ன வார்த்தை வேறு, ஆனா இந்த மனுஷன் வந்து பொய்யாய் பேசின வார்த்தைகள் வேறு. இந்த மாதிரி வேறுபடுத்தப்பட்ட கருத்துக்கள் வருகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து ஒரே ஒரு காரணம் தான். நான் இன்னும் மெய்யாகவே ஆண்டவராகிய தேவனுக்குள் மூழ்காத ஒரு அனுபவத்தின் ஊடாக இருக்க ஆரம்பிக்கிறேன். நான் இன்னும் விழித்துக்கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறேன். என்னுடைய எல்லா விதமான இயக்கங்களும் இன்னும் கட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலைகளின் ஊடாக இருக்கிறது நான் பார்க்கிறேன். இப்படி கட்டுப்பாடுகள் இல்லாத இருக்கக்கூடிய நிலைகளில் நீங்களும் நான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த மாதிரி என்னால் என்னுடைய நிலைகளை அடக்கி ஆள முடியாத அளவிற்காக ஆவியானவராகிய தேவனுடைய ஆளுமைகளுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் தீர்க்க தரிசனம் பேசுகிறதை காட்டிலும் நீங்கள் பேசாதிருக்கிறது நல்லது. ஏன்னா அங்க வந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் அது ஆண்டவராகிய தேவனால் வரக்கூடியவைகள் அல்ல. நம்முடைய சுயம் அங்கே மெய்யாக விழித்திருக்கக்கூடிய அந்த நிலைகளை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இயங்க வேண்டியது அவசியம். இதனாலதான் இந்த நாட்கள்ல நிறைய ஜனங்கள் தீர்க்க தரிசனம் என்கிற ஒரு காரியத்தை தேடி அலையக்கூடிய அந்த மக்களாக இருக்கக்கூடிய ஜனங்கள் வழி விலகி போகிறதுக்கு இதுதான் காரணமாக இருக்கிறதை பார்க்க முடியும். ஏதோ வாய்க்கு வந்த வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறான். ஆண்டவராகிய தேவனுக்குள் மூழ்கின அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில் இல்லை. கர்த்தராகிய தேவனை இயங்கக்கூடிய அளவிற்கான கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய அளவிற்கு தான் ஒதுங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் காணப்படாமல் தங்களுடைய விருப்பத்தை அவர்கள் தீர்க்க தரிசனம் என்கிற பெயரில் பேச ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒருவேளை நீங்கள் தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது உண்டானா கர்த்தராகிய தேவனுக்குள் மூழ்கின ஒரு மக்களாய் தேவன் பேச அனுமதிக்க வேண்டும். ஒருவேளை நீங்க தீர்க்க தரிசனத்தை கேட்கக்கூடிய ஒரு மக்களாய் இருக்கிறது உண்டானால் சொல்லப்படும் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அவைகள் ஆண்டவராகிய தேவனால் உண்டாக்கப்பட்டவையா அல்லது அவனுடைய சொந்த மாம்சத்தின் மூலமாய் வருகிறதா என்பதை பற்றி ஆழமாய் ஆராய்ந்து பார்த்தால் நீங்கள் காப்பாற்றப்பட முடியும். இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்களும் நானும் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். ஏன்னா அந்த கடைசி காலங்களில் நிறைய இடரக்கூடிய இடரல்கள் தீர்க்க தரிசனம் என்கிற பேரிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். தீர்க்க தரிசனம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கர்த்தராகிய தேவன் பேசுகிறது பேர் தான் தீர்க்க தரிசனம். இப்போ இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய பெயரை சொல்லி அவர்களை பேசக்கூடிய அந்த நிலைகள் தான் ஜனங்களை இடர பண்ணக்கூடிய நிறைய காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த கடைசி காலத்துல தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய மக்களும் சரி, தீர்க்க தரிசனத்தை கேட்கக்கூடிய மக்களும் சரி, அவங்க அதாவது சொல்லப்படக்கூடிய வார்த்தை உண்மையிலே கர்த்தராகிய தேவனுடைய வாயிலிருந்து வந்ததா அல்லது அவனுடைய மாம்சத்தின் விருப்பத்தினால் வந்ததா என்பதை பற்றி அவன் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். இந்த இடத்துல இந்த தீர்க்கதரிசி செஞ்ச அந்த தப்பு என்ன விதமான ஒரு காரியமாக அவன் செஞ்சிருக்கிறான் பாருங்க. இந்த கிழவனான தீர்க்கதரிசி அவன் பொய்யான தீர்க்க தரிசனத்தை பேசுகின்றான். கர்த்தர் அவனோடு கூட பேசின அந்த தீர்க்க தரிசனத்தை இவன் பேசின அந்த தீர்க்க தரிசனத்தோடு கூட ஒத்து பார்க்காமல் அவனுடைய மன விருப்பத்தின்படி அவன் வீட்டுக்கு போனது பாருங்க. அதுதான் ஒரு பெரிய ஒரு குற்றமாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. அப்ப ரெண்டு விஷயத்தை ரொம்ப ஒரு முக்கியமாக நம்ம பார்க்கணும். இதுல ரெண்டு பேரை பற்றி ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவனையும் பற்றி, தீர்க்க தரிசனம் கேட்கக்கூடியவனையும் பற்றி. தீர்க்க தரிசனம் கேட்கக்கூடிய மனுஷன் வந்து சரியாக அந்த காரியங்கள் யாவற்றையும் ஆராய்ஞ்சு பார்த்திருந்தானா அவனுடைய ஜீவனுக்கு சேதம் வந்திருக்காது. தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் அது கர்த்தர் தான் பேசுகிறாரா என்பதை பற்றி ஆராய்ஞ்சு பார்த்திருந்தானா அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசனத்துக்கு ஒத்த வார்த்தைகளைத்தான் நம்ம பேசியிருப்பானே தவிர மாற்று கருத்துக்களை அவன் சொல்லியிருக்க மாட்டான். அப்ப இந்த இடத்துல ரெண்டு பேரை பற்றி கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். கேட்கக்கூடிய மனுஷனும் சரி, சொல்லக்கூடிய மனுஷனும் சரி, ரொம்ப ஜாக்கிரதையாக இவைகளை நீங்களும் நானும் ஆசரிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. மூன்றாவது ஒரு காரியத்தை பற்றி பாருங்க, ரொம்ப முக்கியமானது. 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல அதில் 22வது அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை கொஞ்சம் நான் நிதானமாக வாசிக்கிறேன். அது என்ன விதமான வார்த்தைகளை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடனே பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையைப் போல் இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான். 14வது வசனம்.
அதற்கு மிகாயா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்லுவதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நாம் மெய்யாகவே பார்க்க வேண்டியது அவசியம். சில நேரங்களில் நமக்கு நன்மையான காரியங்களை செய்யும்படிக்காய் வரக்கூடிய மக்கள் தீமையான விஷயங்களை அவர்கள் செய்திருக்கிறது உண்டானால், கர்த்தராகிய தேவன் அவர்கள் செய்திருக்கக்கூடிய தீமைகளைத்தான் பேசுவாரே தவிர, அவர்கள் நமக்கு நன்மை செய்வார்கள் என்பதற்காக அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை மாற்றி கர்த்தராகிய தேவன் பேச மாட்டார். நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. பாவம் செய்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நிறைய காணிக்கை கொடுக்கறதுக்காக வரான்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு நிறைய காணிக்கைகளை கொடுக்கும்படிக்காய் வருகின்றான். இந்த பாவத்தை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு, இந்த பாவத்தை நீங்கள் அவர்களுக்கு முன்பதாக எச்சரிக்கிறது உண்டானால், அந்த ஜனம் அந்த மனுஷன் கோவப்பட்டுட்டு அவன் கொடுக்க வேண்டும் என்று விருப்பப்படக்கூடிய அந்த காணிக்கைகளை கொடுக்காம போயிடுவான். ஆகவே இந்த தீர்க்கதரிசிகள் என்ன காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் பேசின வார்த்தைகளை மறுத்து அந்த காணிக்கைகளுக்காக அல்லது அநேக விதமான புகழ்ச்சிக்காக தங்கள் மன விருப்பத்தின்படி வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, மிகாயாவை அழைக்க போகக்கூடிய அந்த ஆள் சொல்றான், எல்லா தீர்க்கதரிசிகளுடைய வாக்குகளும் ஏக வாக்காய் காணப்பட ஆரம்பிக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி பேசியிருக்கிறாங்க. அதுல ராஜாவுக்கு நன்மை உண்டாகக்கூடிய வார்த்தைகளை தான் பேசியிருக்கிறாங்க. தீமையான வார்த்தை யாருமே பேசல. அதனால இந்த மனிதன் இவனுக்கு மிகாயா என்கிற தீர்க்கதரிசிக்கு ஆலோசனை சொல்றான், அவர்களுடைய வாக்குகளை போல உம்முடைய வார்த்தைகளும் இருக்கும்படிக்காக நீரும் அந்த ராஜாவுக்கு நன்மை உண்டாக வார்த்தைகளை பேசும் என்று இவன் அவனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி விஷயங்களை நிறைய நேரத்துல சூழ்நிலைகளை பார்த்து சொல்லப்படக்கூடிய தீர்க்க தரிசனங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல தீர்க்க தரிசனம் என்று அழைக்கப்படக்கூடிய, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி, நான் என்னை மறந்த நிலையிலே வரக்கூடிய தன்மைகள் தான் தீர்க்க தரிசனம். ஆனால் இந்த இடத்துல என்ன விதமான ஒரு காரியம் உருவாக்கப்படுகிறது, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வார்த்தைகள் எல்லாம் ஏக வாக்காய் காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு தீர்க்க தரிசியும் முதல்ல சொல்லியிருக்கக்கூடிய தீர்க்க தரிசனுடைய வார்த்தைகளை பின்பற்றியே அவர்களும் பேசியிருக்கிறார். அப்படின்னா அந்த சூழ்நிலைகளை அவர்கள் மெய்யாகவே அனுசரித்து வார்த்தைகளை பேசியிருக்கிறார். இப்ப மிகாயா என்கிற தீர்க்கதரிசியை அழைக்க போன அந்த மனுஷன் அவனை பார்த்து ஆலோசனை சொல்றான், எல்லா ஜனங்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து ராஜாவுக்கு நன்மை உண்டாகக்கூடிய வார்த்தை பேசியிருக்கிறான். அப்ப நீ மாத்திரம் தப்பான ஒரு வார்த்தையை பேசிடக்கூடாது. ஆகவே ராஜாவுக்கு நன்மையாக நீரும் வார்த்தைகளை பேசும் என்று அவனுக்கு ஆலோசனைகளை சொல்ல ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் நம்முடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த மிகாயா என்கிற தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்கிறேன், கர்த்தராகிய தேவன் சொல்வதை அல்லாமல் வேறு ஒன்றையும் நான் உங்களுக்கு அறிவிக்க மாட்டேன். இந்த விஷயத்துல உறுதியாக காணப்பட வேண்டியது அவசியம். காணிக்க போச்சுனாலும் பரவாயில்ல, ஆட்களே நம்முடைய சபையை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல, தேவன் சொல்லுவதை தவிர்த்து என்னுடைய மன விருப்பத்தின்படி ஆட்களுக்காக நான் என்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் மாற்றி பேச ஆரம்பிக்கிறது உண்டான. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இடத்தில் கர்த்தராகிய தேவன் பேச விரும்பக்கூடிய அந்த வார்த்தைகளை நான் மறுத்து தேவனுடைய வாயை நான் அடைத்து நானே என்னுடைய மனம் போன போக்கின்படி பேச ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தை நம்ம செஞ்சா கர்த்தராகிய தேவன் எவ்வளவு தூரம் கோபப்படுவார்னு பாருங்களேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் என்று அழைக்கப்படக்கூடியது ஆண்டவராகிய தேவன் மனிதனோடு கூட மெய்யாகவே தொடர்பு கொள்ள வேண்டும். ஒரு பாத்திரத்தின் மூலமாக ஒரு 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 வழியின் மூலமாக கர்த்தராகிய தேவன் தொடர்பு கொள்ளும்படிக்காக ஒரு வழியை பயன்படுத்துகிறார். ஆனால் அந்த வழியாக காணப்படக்கூடிய இந்த மனுஷன் என்ன செய்யறான், கர்த்தருடைய வாயை அடைத்து கர்த்தராகிய தேவனுக்கு பதிலாக அவனே மன விருப்பத்தின்படி வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல கர்த்தருடைய கோபம் தீர்க்கதரிசிகளின் மேல் எவ்வளவு தூரம் கேவலமாய் மூட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவராகிய தேவன் பேசுகிறதே தவிர நான் எந்த விதமான காரியத்தையும் பேச மாட்டேன் என்கிற ஒரு தீர்க்கமான ஒரு உறுதிப்பாடு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். பல நேரங்களில் அதாவது ஜனங்களுடைய மனம் நிறைய காசுகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஜனங்களுடைய அநேக விதமான இழப்புகளை நான் தாங்க முடியாது என்பதற்காக, அநேக விதமான சூழ்நிலைகள் எனக்கு விரோதமாய் வந்துவிடும் என்பதற்காக கர்த்தருடைய வார்த்தைகளை திரித்து பேசும் நிறைய சூழ்நிலைகளை இந்த நாட்களில் நீங்களும் நானும் கண்கூடாக பார்க்க முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் தேவன் மனுஷனோடு கூட பேச விருப்பப்படுகின்றார் உங்க வழியாக. ஆனா இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை நான் மெய்யாகவே மறுத்து என் வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தைகளாக பேசுகிறது உண்டானால், அதாவது நம்முடைய தேசத்தில் காணப்படக்கூடிய சட்டமே உங்களுக்கு நல்ல ஒரு சட்டத்தை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த சட்டத்தில் யாராகிலும் ஒருவனுக்கு பதிலாக நான் அவனுடைய பெயரிலே அநேக விதமான கையெழுத்துக்களை நான் பதிக்கிறது உண்டானால் அது சட்டப்படி மகா பெரிய குற்றமாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதே மாதிரி தான் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தருக்கு பதிலாக நானே பேசுறேன். அது எவ்வளவு பெரிய குற்றம் பாருங்க.
இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் எதனால் வருகிறதுன்னு சொன்னா, என்னுடைய மாம்சத்தினுடைய நினைவுகள், என்னுடைய இச்சைகள் மனுஷனை பிரியப்படுத்தும்படிக்காக செய்யப்படக்கூடிய காரியங்களினால் தேவனாகிய கர்த்தரை நான் மெய்யாகவே பேச விடாமல் என் மன விருப்பத்தின்படி வார்த்தைகளை நான் பேசக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு தீர்க்க தரிசனத்தின் மூலமாக ஒரு மனிதனை, ஒரு சபையை கட்டவும் முடியும், ஒரு மனிதனை, ஒரு சபையை இடிக்கவும் முடியும். நீங்க என்ன காரியத்துக்காக இந்த கர்த்தராகிய தேவனால் உரைக்கப்படக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்களோ அவைகளை பொறுத்தே ஆண்டவராகிய தேவனை சந்திக்கும் நாளில் மகா பெரிய உன்னதமான மேன்மைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தீர்க்க தரிசனத்தை எதற்காக நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம்? மனுஷனை பிரியப்படுத்தும்படி நீங்கள் தீர்க்க தரிசனங்களை மாற்றி பேசுகிறது உண்டானால், கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமாக அந்த கர்த்தராகிய தேவனை விரோதித்து கர்த்தரை பேச விடாமல் உங்களுடைய மன விருப்பத்தின்படி வார்த்தைகளை பேசுகிறது உண்டானால், நியாய தீர்ப்பின் நாளிலே நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கட்டாயம் நம்ம கர்த்தருக்கு முன்பதாக கணக்கு சொல்ல வேண்டியது அவசியம். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த தீர்க்க தரிசனம் பேசக்கூடிய மனுஷனுக்கு மூன்றாவது மறுப்பு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய கண்கள் பார்க்கக்கூடாது. இவன் எனக்கு வேண்டியவன், இவன் எனக்கு வேண்டாதவன், இவன் அதாவது என்னுடைய சபைக்கு விரோதமான காரியத்தை செய்யக்கூடியவன், இவன் அநேக விதமான பொல்லாப்பான காரியங்களை செய்யக்கூடிய மனுஷன், இந்த மனுஷன் நிறைய காணிக்கைகளை கொடுக்கக்கூடிய மனுஷன். இப்படி மனிதர்களை நீங்கள் பார்க்க ஆரம்பித்து தீர்க்க தரிசனங்களை சொன்னால் அங்கே கட்டாயம் தப்பான காரியங்கள் வர ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். முதலாவது காரியம், ஒரு மனுஷன் தீர்க்கதரிசியா இருக்கிறது உண்டானால் அங்கே இருக்கக்கூடிய எந்த மனிதனின் மேலும் அவனுடைய கண்கள் போகக்கூடாது. அவைகளை பற்றி நான் அறியக்கூடிய அறிவுள்ளவனா கூட இருக்கக்கூடாது. ஆண்டவராக தேவனால் என்ன வார்த்தைகள் உரைக்கப்படுகிறதோ, ஒருவேளை அவன் எனக்கு நன்மை செய்யக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தர் ஒருவேளை அவனுக்கு விரோதமான தீமையான வார்த்தைகளை பேசினால் கூட அவைகளை அப்படியே பேசுங்கள். நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால சாமுவேல் அப்பதான் கர்த்தராகிய தேவனால் புது தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்படுகின்றார். சாமுவேலை கர்த்தராகிய தேவன் அழைக்கின்றார். உடனே சாமுவேலுக்கு அது பேசுறது யாருன்னே தெரியல. உடனே நேரா அந்த இவர்கிட்ட போய் அதாவது அங்கு காணப்படக்கூடிய பிரதான ஆசிரியரை காணப்படக்கூடிய ஏலிட்ட போய் கேட்கிறாரு, நீங்க தான் என்னை கூப்பிட்டீங்கன்னு கேட்கிறா. இல்லப்பா நான் கூப்பிடல, நீ போய் திரும்ப போய் அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் போய் படுத்துக்கொள்ள என்பதை பற்றி பேசுகின்றார். இரண்டாவது முறையும் அதே விதமான வார்த்தைகள் அறிவிக்கப்படுகிறது. இரண்டாவது முறையும் போய் அவர் கேட்கிறாரு. உடனே அந்த ஏலி அவரை பார்த்து சொல்லுகின்றார், ஒருவேளை கர்த்தராகிய தேவன் கூப்பிடக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கலாம், நீ போய் சொல்லு, கர்த்தாவை சொல்லு, நான் கேட்கிறேன்னு சொல்லு, கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை பற்றி. இப்ப கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால சாமுவேலோடு கூட கர்த்தராகிய தேவன் பேசுகிறார். யாரை பற்றி பேசுகின்றார்? அந்த ஆலயத்தில் இத்தனை வருஷம் ஊழியம் பார்த்திருக்கக்கூடிய கர்த்தராகிய தேவனுடைய ஆசாரியனாய் காணப்படக்கூடிய அவனுடைய குற்றங்களை கர்த்தர் பேசுகிறார். இப்ப இவன் அவனுக்கு கீழே பணியாற்றக்கூடிய ஒரு மனுஷன். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால ஆலயத்தில் அவங்க அம்மாவனால விடப்பட்டிருக்கக்கூடிய அந்த சின்ன பையன் இப்ப கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது. வரக்கூடிய நேரத்தில் யாரை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசுகிறார்? ஒருவேளை தேசத்தை பற்றி பேசினா அல்லது இருக்கக்கூடிய மக்களை பற்றி பேசினா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் யார் மூலமாய் அவன் வளர்க்கப்படுகிறானோ அவனை குறித்தே கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல அந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்கணும் பாருங்க. அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் மறைத்து ஏதாகிலும் சில அநேக விதமான காரியங்களை இட்டுக்கட்டி பேசியிருக்கணும். ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே போய் அறிவிக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவன் உங்களுடைய குடும்பத்தை குறித்து வார்த்தைகளை சொல்லுகின்றார். உங்களுடைய பிள்ளைகளை நீர் கண்டியாது இருக்கக்கூடிய இந்த காரியங்களை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசுகிறார். இதுதான் ஒரு தீர்க்கதரிசியுடைய ஒரு காரியம். அங்க நமக்கு எந்த விதமான முகதாட்சியம் இருக்கக்கூடாது. இவன் எனக்கு நன்மையான காரியத்தை செய்யறான், ஆகவே இவனுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசணும், இவன் எனக்கு அநேக விதமான உதவிகளை செய்யக்கூடியவன், அவனுக்கு ஏற்ற அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய மனுஷனுடைய கண்கள் கர்த்தரை மட்டும் பார்க்க வேண்டுமே தவிர ஏதாகிலும் மனுஷனுடைய மனதையும் மனுஷனுடைய காரியங்களை மனுஷன் செய்யக்கூடிய உதவிகளை பார்க்கிறது உண்டானால் அவனுடைய வாயின் மூலமாய் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் தவறானவைகள் என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். ரொம்ப ஜாக்கிரதையாக எப்படி இருக்கணும் பாருங்க. ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னா இப்போ இருக்கக்கூடிய இடத்துல நீங்க தடுக்கி விழுந்தா ஒரு அநேக விதமான தீர்க்கதரிசனுடைய வீட்டில் போய் விழக்கூடிய அளவுக்கு எங்க பார்த்தாலும் தீர்க்கதரிசனம் பேசக்கூடிய மக்கள். ஆனா ஒரு தீர்க்கதரிசிக்கு கர்த்தராகிய தேவன் கொடுத்திருக்கக்கூடிய வழி எப்படி இருக்கணும் பாருங்க. அவன் மக்களுடைய முகத்திற்கு ஏற்றவனமாய் வார்த்தைகளை பேசினால் கணக்கு சொல்லணும் கர்த்தருடைய நாள்ல. மனுஷனை பிரியப்படுத்தும்படிக்காக வார்த்தைகளை பேசினால் கர்த்தருடைய நாள்ல கணக்கு சொல்லணும். கர்த்தருடைய வார்த்தைகளிலே ஒன்றையாகிலும் நீங்கள் கூட்டினாலும் குறைத்தாலும் ஆண்டவராகிய தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உட்படக்கூடிய ஒரு மனிதர்கள் தான் தீர்க்க தரிசனம் பேசக்கூடிய மக்கள். அப்ப இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக தேவனாகிய கர்த்தர் எனக்கு முன்பதாக எதை பேசுகிறார் என்பதை பற்றி ஆழமாய் அறிய ஆரம்பிச்சாதான். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா சூழ்நிலைகளே காணப்படக்கூடிய மக்களுடைய பலவிதமான நிலைகளை நான் ஆராய மனமற்றவனாய் விளங்கணும். அந்த சபைக்குள்ள உள்ள போயிட்டு கர்த்தராகிய தேவன் என்னை பயன்படுத்த போகிறார் என்பதை பற்றிதான உணர்வு என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நேரத்தில் எல்லா ஜனங்களை பற்றிதான அவங்க செஞ்சிருக்கக்கூடிய நன்மையோ தீமைகளையோ நான் முதல் காரியம் மறந்து போக வேண்டியது அவசியம்.
அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசணும், அவர்களுக்கு விரோதமான வார்த்தை இப்படி நானாக யோசிக்கிறது உண்டானால் அங்கே தேவனுடைய பயன்பாடுகளுக்கு பதிலாக நானே என்னுடைய சுய வார்த்தைகளை பேசும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப இந்த இடத்துல என்ன வார்த்தையை அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க? எல்லா ஜனங்களுக்கும் ஏற்ற மாதிரி நீங்க வந்து பேசுங்க. எல்லா விதமான மக்களும் இப்ப ஏகவாக்கா பேசியிருக்கிறாங்க. நீங்களும் அது மாதிரி அதே மாதிரி வார்த்தைகளை பேசுகிறது உண்டானால் ராஜாவினால் நீங்கள் கனத்தை பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப கொஞ்சம் யோசிங்க. மெகாயா அதற்கு ஒத்து அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரியான காரியங்களை பேசியிருக்கிறது உண்டானால் என்ன நடந்திருக்கும்? கர்த்தராகிய தேவனை ஜனங்கள் பொய்யராக பேசியிருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படித்தானே? கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளாக மெகாயா போய் வார்த்தைகளை, தவறான காரியங்களை, அவன் பேசின வார்த்தைகளுக்கு ஒத்ததான வார்த்தைகளை பேசியிருக்கிறது உண்டானால் அங்கு இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களை இனி ஜனங்கள் ஏற்றிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவராகிய தேவனுடைய தீர்ப்பு வேறு, அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சொன்ன வார்த்தைகள் வேறு. ரெண்டுமே வித்தியாசமாக காணப்படக்கூடிய ஒன்று. இதுல ஜனங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அந்த தீர்க்கதரிசியாக மெகாயா பேசியிருக்கிறது உண்டானால் கர்த்தருடைய நாமம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே தூஷிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகின்றார். இதோ இஸ்ரவேல் மக்கள், எல்லா விதமான மக்களும் மெய்யாகவே மேய்ப்பன் இல்லாத ஒரு ஆடுகளைப் போல சிதறி அலையக்கூடிய அந்த நிலைகளை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய திட்டம் அதுதான். ஆகாப் அங்கே போய் மெய்யாகவே மாட்டிக்கொள்ள வேண்டும், தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய அரசன் இல்லாத அளவிற்காக அந்த சூழ்நிலைகள் மாற்றப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். இந்த திட்டத்திற்கு மாறாக ஜனங்கள் பேசினாங்க. அவைகளுக்கு ஏகவாக்காக மிகாயா என்கிற தீர்க்கதரிசியும் பேசியிருந்தா கர்த்தராகிய தேவனுடைய திட்டம் அந்த இடத்திலே மெய்யாகவே அபத்தமாக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவன் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு மீறி அநேக விதமான விஷயங்கள் உருவாக்கப்படுகிறது உண்டானால் இனி தீர்க்கதரிசிகளை ஜனங்கள் நம்ப மாட்டாங்க. ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல தீர்க்கதரிசிகளை நம்பாதிருக்கிறது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு காரியங்கள் உருவாக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறான்னு சொன்னா அந்த இடத்துக்குள்ள நீ போகக்கூடிய நேரத்துல அங்க இருக்கக்கூடிய மக்களை பற்றிதான எல்லா நினைவுகளையும் மறந்து போயிடும். அந்த ஜனங்கள் என்ன வார்த்தையை பேசியிருக்கிறாங்க, அங்கே போய் நான் போய் அநேக விதமான மக்கள் மூலமாய் கர்த்தர் என்ன பேசியிருக்கிறார், அதுக்கு ஏகமாக நான் பேசக்கூடிய அந்த மாதிரியெல்லாம் எந்த விதமான திட்டமும் தீர்மானமும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. கர்த்தராகிய தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய நேரத்தில் அவன் எந்த விதமான சூழ்நிலைகளையும் பார்க்காம அந்த தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் கர்த்தர் பேசின வார்த்தைகளை அப்படி சொன்னது மாதிரி இதிலே நீங்களும் நானும் கூட்டி குறைத்து பேச வேண்டும் என்று முகதாட்சியம் பார்க்கக்கூடிய நிலைகள், சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் பேசக்கூடிய நிலைகள் இருக்கிறது உண்டானால் இனி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நீங்கள் பயன்படுத்தப்படவும் மாட்டீங்க. இரண்டாவது காரியம், கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட ஆரம்பிக்கிறதையும் பார்க்க முடியும். அப்ப அதற்கு உரிய ஒவ்வொரு கணக்குகளையும் நாம் கர்த்தருடைய நாடிலே சென்று அறிவிக்க வேண்டியது அவசியம். அடுத்த ஒரு காரியமாக கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுது பாருங்க. உபாகம புஸ்தகத்துல அதுல 18வது அதிகாரம் 20 முதல் 22 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுது. உபாகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 20 முதல் 22 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்க. 20வது வசனம், சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன். 21வது வசனம், கர்த்தர் சொல்லாத வார்த்தை என்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில். 22வது வசனம், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். இப்ப தீர்க்க தரிசனத்துக்கு எவ்வளவு பெரிய நல்ல ஒரு சட்டமே போட்டு வச்சிருக்காரு பாருங்க. தீர்க்க தரிசனத்தை ஆண்டவராகிய தேவன் சொன்னால் அதுல 100% அப்படி நடந்துடும். அப்படி நடவாதிருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களை நீங்கள் நம்ப வேண்டாம் என்று கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறதை போல நிறைய ஜனங்கள் தங்கள் மனம் போன போக்கின்படி பேசக்கூடிய நிறைய சூழ்நிலைகளை நீங்களும் நானும் பார்த்து கொண்டே வர ஆரம்பிக்கிறேன். இவர்களில் ஒருவரை போல நீங்கள் காணப்படுகிறது உண்டானால் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய எல்லா தீர்க்க தரிசனங்களும் பொய் தீர்க்க தரிசனங்களாக உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இனி ஜனங்கள் தீர்க்க தரிசிகளினுடைய வார்த்தைகளை நம்ப மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தீர்க்க தரிசனம்னா எப்படி இருக்கணும் என்பதை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். ஒரு தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது உண்டானால் 100% அவைகள் அப்படி நிறைவாக்கப்பட வேண்டியது அவசியம். அதில் ஒன்று கூட மாற்று கருத்துக்கள் காணப்படக்கூடாது. அதாவது 100 வார்த்தையை பேசி அதில் வந்து ஒன்னே ஒன்று நிறைவாக்கப்படுகிறது தீர்க்க தரிசனம் இல்லை. 100 பேசினால் 100மே நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பதாக அவைகள் எல்லாம் அப்படி உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். அதுதான் தேவனாகிய கர்த்தரால் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை. அந்த சகரியா என்கிற தீர்க்கதரிசி என்ன வார்த்தையை பேசுகிறார் பாருங்களேன். குமாரனை பற்றி பேசும் பொழுது அவர் பேசும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளும் அச்சு பிசகாமல் அப்படி உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அந்த நாட்களிலே காணப்பட்ட தீர்க்கதரிசிகள் பேசின வார்த்தைகளை பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி பாருங்க, எரேமியாவை பாருங்க, அதன் பின்பதாக எசேக்கியேலை பாருங்க, தானியேலை பாருங்க.
பாருங்க, இன்னும் பல விதமான தீர்க்கதரிசிகளை பாருங்க, அவர்கள் பேசின ஒரு வார்த்தையில 100 வார்த்தை பேசி அதிலே ஒன்றே ஒன்று மட்டும் நிறைவாக்கக்கூடிய தன்மைகளை பார்க்க முடியாது. ஆண்டவராகிய தேவன் அவர்களை தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசும்படிக்காக எந்தெந்த இடத்திலே கர்த்தராகிய தேவன் அவர்களை பயன்படுத்தினாரோ அவர்களின் மூலமாய் வந்த வார்த்தைகள் 100% அப்படியே உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். ஒரு நாள் ஆண்டவராகிய தேவன் பேசினார், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் மெய்யாகவே வாக்கு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேசத்தை அவர்களுக்கு தருவேன். அதை கர்த்தராகிய தேவன் அப்படி நிறைவேற்றிக் கொண்டே வருகிறதை பார்க்க முடியும். ஏன்னா தேவனுடைய வாயிலிருந்து வந்திருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு மாற்று கருத்தையும் சொல்ல முடியாது. அவைகள் நிறைவாக்கப்படாமல் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை விட்டு விழுந்து போகிறது இல்லை. அப்ப கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம், இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் ஏதோ ஒரு அசம்ஷன், ஏதோ ஒரு காரியத்தை மையப்படுத்தி அவர்களாக தங்களுடைய வாயிலே வரக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு தீர்க்கதரிசனம் என்று சொன்னால் எப்படி இருக்கணும்னு சொன்னா, அதிலே சொல்லப்படும் ஒரு வார்த்தையும், அந்த வார்த்தையிலே காணப்படும் ஒரு எழுத்தும், அந்த வார்த்தையிலே காணப்படும் ஒரு எழுத்தின் ஒரு உறுப்பும் அபத்தமாக்கப்படவே படாது. அவைகள் எல்லாம் அப்படியே நிறைவாக்கப்படுகிறதை நாம் நம்முடைய கண்களினால் பார்க்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். 10 வார்த்தை பேசுறது ஒன்னே ஒன்று வந்து இல்லை 10 வார்த்தை பேசினால் 10மே அப்படி உருவாக்கப்படுகிறதோ அதுக்கு பேர் தான் உண்மையான தீர்க்க தரிசனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கடைசி நாட்களில் சொல்லப்படக்கூடிய தீர்க்க தரிசனங்களுடைய நிலைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நிறைய மாம்ச கலப்புகள் வர ஆரம்பிக்கிறதுனால 10 விஷயத்தை பேசுறாங்க, அதிலே ஒன்றே ஒன்று நிறைவாக்கப்படுகிறதுனால ஜனங்கள் ஊழியத்தின் மூலமாய் எல்லா விதமான மக்களுக்கும் என்ன பேசுறாங்க, இந்த தேவனுடைய மனுஷனின் மூலமாய் பேசப்பட்ட இந்த ஒரு வார்த்தை கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையாக இருந்ததுனால இவைகள் அப்படி நிறைவாக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப நான் அவர்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த ஒரு வார்த்தை நிறைவாக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் மற்ற 9 வார்த்தைகள் என்னவாய் போயிற்று? ஒரு தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் 10 பேசுகிறது உண்டாலும் 10 வார்த்தையும் நிறைவாக்கப்பட வேண்டும். அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே இவைகளிலே எந்த இடத்தில் என்னுடைய வாழ்க்கையிலே தடை காணப்பட ஆரம்பிக்கிறது, முழுவதும் நிறைவாக்கப்படாது இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் வருகிறதுக்கு என்ன காரணம்? இவைகளை நான் ஆராய்ந்து பார்த்து அவைகளை விட்டு நான் வெளியே வந்தால்தான் தேவனாகிய கர்த்தரால் முழுவதும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தப்பட முடியும். அந்த நாட்களில் டிரான்சிஸ்டர் என்கின்ற ஒரு ரேடியோ வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க. அதன் பின்பதாக நிறைய ஜனங்கள் வந்து தன்னுடைய கையில் இந்த டிரான்சிஸ்டரை பயன்படுத்தக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். இந்த டிரான்சிஸ்டர் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் வந்து அதாவது அந்த அந்த ஒலி அலைகளை அது வந்து ஈர்க்க முடியாமல் போகிறதுனால அதில் எந்த விதமான சத்தமும் இல்லாமல் திடீரென்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வருகிறத பார்க்க முடியும். அதன் பின்பதாக அதுக்கப்புறம் வந்து எந்த சத்தமும் இருக்காது. இதே மாதிரி தான் என்ன நடக்க ஆரம்பிக்கிறது, அந்த ஒரு வார்த்தை 10 வார்த்தையில் அவங்க பேசக்கூடிய 10 வார்த்தையில் அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் ஆண்டவரோடு கூட தொடர்பு கொண்டு ஒரு வார்த்தை. மற்ற 9 வார்த்தையும் அவர்கள் மனம் போன போக்கின்படி பேசிக்கிறாங்க. இது மாதிரி விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்கள் 10 வார்த்தைகள் கர்த்தராகிய தேவன் பேசினார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் மற்ற 9 வார்த்தைகளை நீங்கள் இடறி போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தராகிய தேவன் ஒரு காரியத்தை பேசினார்னா 10 விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறது உண்டாலும் 10ம் அந்த மக்களுக்கு முன்பதாக அப்படி நிறைவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அப்ப தீர்க்க தரிசனம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல அவைகளிலே ஒன்றும் அபத்தமாக்கப்படக்கூடாது, அவைகள் ஒன்றும் நிறைவாக்கப்படாமல் மெய்யாகவே கடந்து போகக்கூடாது. கர்த்தர் என்னென்ன வார்த்தை எப்படி பேச ஆரம்பித்தாரோ அவைகள் எல்லாம் அச்சு பிசகாமல் அப்படி உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். அதில் வந்து நீங்களாக பலவிதமான அந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி பேசக்கூடிய அப்படிலாம் இருக்காது. அவர் என்ன பேசியிருக்கிறார், என்ன வார்த்தை, இந்த ஒரு காரியம் இடிஞ்சு போனால் அது இடிஞ்சே போயிடும். இந்த ஒரு காரியம் மெய்யாகவே தரைமட்டமாய் போயிருச்சுன்னா அப்படிதான் போகும். இதில் வந்து நீங்கள் வந்து அந்த மாம்சீகமான அநேக விதமான அதாவது அந்த கருத்துக்களை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஆவிக்குரிய ரீதியாக அப்படிலாம் இல்லை. கர்த்தராகிய தேவன் எப்படி பேச ஆரம்பிச்சார், இந்த காரியம் இடிஞ்சு போனால் இடிஞ்சு போயிடும், இந்த காரியம் அபத்தமாக்கப்படும் அபத்தமாக்கப்பட்டு போயிடும், இந்த காரியம் இல்லாமல் அது இருந்த இடமே இல்லாத அளவிற்காக ஒன்றும் இல்லாமல் தரைமட்டமாக போகணும், அது அப்படி ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஏனென்றால் தேவன் என்ன காரியத்தை எந்த வடிவிலே பேசுகிறாரோ அவைகள் அப்படியே அச்சு பிசகாமல் நிறைவாக்கப்படுகிறது தான் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்ப இருக்கக்கூடிய நிறைய தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல நிறைய வார்த்தைகள் நிறைவாக்கப்படாது இருக்கக்கூடிய நிலைகளை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையாய் தீர்க்க தரிசனம் பேசக்கூடிய மக்கள் நிறைய பேர் இங்க இல்லை. அவங்களாக மனம் போன போக்கின்படி பேசுகிறாங்களே தவிர கர்த்தராகிய தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தை இயேசு கிறிஸ்து அநேக விதமான தீர்க்க தரிசனமான வார்த்தையை பேசினார். அதில் ஒரு வார்த்தையாகிலும் நிறைவாக்கப்படாத வார்த்தைகள் என்பதை பற்றி நீங்களும் நானும் பார்க்க முடியுமான்னு பாருங்க. வேத புத்தகத்தில் பாருங்களேன், ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், உங்களிலே ஒருவன் பிசாசாய் இருக்கிறான்னு சொல்றார். அந்த வார்த்தைகள் அப்படி உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், பேதுருவை பார்த்து சொல்லுகின்றார், இன்றைக்கு சேவல் கூவுகிறதுக்கு முன்பாக நீ என்னை மறுதலிப்பாய் என்பதை பற்றி கர்த்தர் பேசுகிறார். அந்த பேசக்கூடிய வார்த்தைகள் அச்சு பிசகாமல் அவர் எப்படி சொன்னாரோ அப்படி அந்த வார்த்தைகள் திட்டமாய் நிறைவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க. இதுதான் தீர்க்க தரிசனம்.
தீர்க்கதரிசனம் எப்படி இருக்கணும்னா, அதில் வந்து அந்த 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 வார்த்தையை வந்து நீங்களும் நானும் ஆல்டர் பண்ணி, இதை ஒருவேளை கர்த்தர் இப்படி 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 வேண்டுமானால் கர்த்தராகிய தேவன் பேசுவார். எப்படி எந்த விதமான மாற்று கருத்தையும் சொல்லவே முடியாது. கர்த்தராகிய தேவன் எப்படி பேசினாரோ அவைகள் எல்லாம் அப்படி நிறைவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பேதுரு என்கிற மனிதன் மெய்யாகவே ஆண்டவராகிய இயேசுவை மறுதலிப்பான் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படி நிறைவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எருசலேமுக்கு போகின்றோம், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்கிறதை பற்றி கர்த்தர் அப்படி உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த ராத்திரியிலே ஆண்டவராகிய நான் உங்களுக்கு முன்பதாக ஒரு வார்த்தை ஒன்று பேசுகிறேன். அதாவது மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் நாம் சிதறி போகும். கர்த்தராகிய தேவன் பேசினார். அந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறதை போல ஆண்டவராகிய தேவனை ஜனங்கள் சிறைப்பிடிச்சாங்க. ஆண்டவராகிய தேவனோடு கூட பின்பற்றின சீஷர்கள் எல்லாம் சிதறி போக ஆரம்பிக்கிறதை பார்க்கும். கர்த்தர் எப்படி பேசுறாரோ அப்படி உருவாக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு தீர்க்க தரிசனம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனம்னா எப்படி இருக்கணும்னா 100% அப்படியே அவைகள் எல்லாம் நிறைவாக்கப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. அதில் ஏதாகிலும் ஒன்று தவறாக இருக்கிறது உண்டானால் அது கர்த்தர் பேசக்கூடிய ஒரு வார்த்தை இல்லை. 100 வார்த்தையில எல்லா விதமான வார்த்தைகளும் அப்படி நிறைவாக்கப்பட ஆரம்பிச்சா தான் தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் என்பதை இனம் காண வேண்டியது அவசியம். அப்போ நம்ம ஒரு தீர்க்க தரிசனம் தான் எப்படி நான் அவைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், எப்படி அவைகளை நான் பயன்படுத்த வேண்டும் சொன்னால், இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே வந்து முதல்ல பாயிண்ட்ல நான் சொல்றது மாதிரி ஆவியானவராகிய தேவனுடைய ஆளுமைக்கு உட்படுத்தப்பட்டு நீங்க பேசினா, உங்களை மறைந்து நீங்க பேச ஆரம்பிச்சா அதுல ஒரு தீர்க்க தரிசனம் கூட நிறைவாக்கப்படாதவைகள் என்கிறதை பற்றி நீங்கள் நானும் பார்க்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவராகிய தேவனே அங்கே நம்மை மூடி மறைத்து அவரை தம்முடைய வாயின் மூலமாய் பேச ஆரம்பிக்கிறார். அதுல ஒரு விஷயம் கூட மெய்யாகவே தவறாமல் அந்த காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது போல தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான தீர்க்க தரிசனங்களை பற்றி ஆராய்ந்து பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக இயங்க வேண்டியது அவசியமான ஒன்று என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் திட்டமும் திருக்கமாய் பேச துவங்க ஆரம்பிக்கிறேன். இன்னொரு காரியத்தை பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல அதுல 2வது அதிகாரம் அதில் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் நான் நிதானமாக வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். இந்த நாட்களில் கடைசி நாட்களில் என்ன விஷயம் உருவாக்கப்படுகிறதுனா, சாத்தானை பயன்படுத்தி சொல்லப்படக்கூடிய நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைய இடங்கள் நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா, நீங்க கொஞ்சம் ஆழமா நீங்க வந்து இறங்கி பார்க்க ஆரம்பிச்சா தான் அது உண்மையிலே கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை தானா பிசாசனுடைய வார்த்தையா என்பதை பற்றி நீங்களும் நானும் ஆழமாய் அவைகள் யாவற்றுடைய நிலைகளை ஆராய்ந்து பார்க்க முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சாத்தான் கூட தன்னுடைய பங்குக்கு நிறைய விதமான வார்த்தைகளை தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல, ஏன்னா தீர்க்க தரிசனத்தை தான் ஜனங்கள் அப்படி பிளைண்டா நம்ப ஆரம்பிக்கிறார். ஆகவே சாத்தானும் கூட என்ன காரியங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைகள் என்கிற பேர்ல நிறைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை ஜனங்களுக்கு முன்பதாக அவனும் அறிவிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். சாத்தானை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டியது அவசியம். இந்த சாத்தான் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் எப்படிப்பட்டவை அப்படின்னா, கர்த்தராகிய தேவன் பேரில் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்கும்படிக்காக செய்து அது ஏதோ ஒரு சூழ்நிலைகளின் மூலமாய் உருவாக்கப்பட்ட ஒன்று என்கிறதை போல கர்த்தராகிய தேவன் மேலே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய எல்லா விதமான கட்டுமானங்களை உடைக்கக்கூடியதான் சாத்தானுடைய வார்த்தை. சாத்தான் பேசக்கூடிய எந்த விதமான வார்த்தைகளும் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறதற்கு உங்களையும் என்னையும் அனுமதிக்காது. நீங்க இந்த ஒரு காரியத்தை செஞ்சா இதை நீங்கள் அநேக விதமான ஆசீர்வாதமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி கர்த்தரை பின்பற்றாமல் ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்யும்படி தூண்டக்கூடிய ஒவ்வொரு விதமான தன்மைகளும் பிசாசினால் வரக்கூடியது. நல்லா யோசிக்கங்க. இப்போ வந்து ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளாக சில மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இதற்குரிய பலனாக இவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆனா ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன், ஆண்டவராகிய தேவனால் சொல்லப்படும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளும் கர்த்தரோடு கூட உங்களை இணைக்கும் வார்த்தைகளாக இருக்கிறதை பார்ப்பீங்க. கர்த்தரை விட்டு எங்கும் அங்கும் விலகவே கூடாது. கர்த்தராகிய தேவன் தான் இந்த ஒரு காரியத்திலே உங்களுக்கு முன்னோடியாய் நின்று எல்லா விதமான தன்மைகளையும் உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். இப்படித்தான் கர்த்தர் பேசுவார். கர்த்தராகிய தேவன் மேலே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இழக்கும்படி கர்த்தராகிய தேவன் ஒரு வார்த்தைகளையும் ஜனங்களுக்கு முன்பதாக உச்சரிக்கவே மாட்டார். நீ ஏதாகிலும் ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்கிறது உண்டானால் மீண்டும் உன் தேவனாகிய கர்த்தரோடு கூட இணைத்து கட்டப்பட ஆரம்பித்தால் ஆண்டவராகிய தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்க்கையில் நிறைவாக்கப்படுகிறதை பார்ப்பார். இப்படிதான் கர்த்தராகிய தேவன் பேசுவாரை தவிர நீ உன்னுடைய அநேக விதமான மாம்சத்தின்படி இந்த காரியத்தை நீ கொண்டு போய் கர்த்தருக்கு முன்னால கொடுத்துட்டால போதும், கர்த்தராகிய தேவனுடைய மகிமையை நீ திரும்ப பெற இப்படிலாம் சொல்ல மாட்டேன். எந்தெந்த விதமான விஷயமாக காணப்பட ஆரம்பித்தாலும் தேவனாகிய கர்த்தர் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கையை உடைக்கக்கூடிய எந்த விதமான தன்மைகளும் தேவனாகிய கர்த்தர் இல்லாமல் உன்னுடைய சுய பலத்தினால இவைகளை பெற முடியும் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளும் அவைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவனால் உண்டாக்கப்பட்டவை அல்ல.
சாத்தானும் தன்னுடைய பங்குக்கு இந்த கடைசி நாட்களில் நிறைய தீர்க்கதரிசனங்களை உடைக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படின்னா, தீர்க்கதரிசிகளை இந்த நாட்களிலே கண்மூடித்தனமாய் ஜனங்கள் நம்ப ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டான்னா போதும், அந்த வார்த்தைகளை ஜனங்கள் யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் 100% உண்மையான ஒரு வார்த்தைகள். நல்ல நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. சில தீர்க்கதரிசிகள் இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் அவங்க வந்து பெரிய ஊழியக்காரங்களாக இருப்பாங்க, பெரிய தீர்க்கதரிசிகளாக இருப்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையை உங்களுக்கு ஆழமான விதமாக நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த தீர்க்கதரிசி கர்த்தரோடு கூட இசைந்திருந்தால் மாத்திரம்தான் அவன் வந்து ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனாக கூட இருக்கலாம். அவனுடைய இணைப்பு கர்த்தரோடு கூட சரியாக இருந்தால் தான் அவன் மூலமாய் வரக்கூடிய வார்த்தைகள் 100% உண்மை. அதில் ஒரு வேளை ஒரு நாள் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தான். ஆனால் இப்போ வர வர அவனுடைய இணைப்பு சரியான ஒரு இணைப்பு இல்லை என்று சொன்னால் அவன் மூலமாய் வரக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் தாறுமாறாக காணப்படக்கூடிய ஒன்று. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ என்னுடைய இணைப்பு நாள்தோறும் சரியாக இருந்தால் தான் என் தேவன் என்னை பயன்படுத்த முடியும். என் தேவனுடைய வாயாக நான் பயனாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நிறைய பேர் இந்த நாட்களில் என்ன காரியத்தை செய்கிறாங்க, அவங்க வந்து பெரிய ஒரு ஊழியக்காரங்க, பெரிய தீர்க்கதரிசி. ஆகவே அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒன்றும் தப்பான ஒரு வார்த்தைகளாக வராது. இல்லை, கிடையவே கிடையாது. மனிதர்கள் என்றைக்கும் பலவீனமான பாண்டு. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்ன விதமான விஷயமும் அவருடைய வாழ்க்கையில் வர முடியும். ஒருவேளை ஆண்டவராகிய தேவனுக்கு எதிரடையான தவறுகள் அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக உருவாக்கப்பட முடியும். ஒருவேளை ஆண்டவராகிய தேவனோடு கூட இணைக்கப்படக்கூடிய இணைப்புல சில விதமான நேரங்களில் அவர்கள் மெய்யாகவே தவறான ஒரு பாதையின் ஊடாக கடந்து போக முடியும். எந்த மனிதனையும் நீங்கள் அப்படி பிளைண்டா நம்பாதீங்க. அதனாலதான் கர்த்தராகிய தேவனுடைய வேதத்துல ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், எந்த வார்த்தைகளையும் சோதித்து பார்த்து நலமானவைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் பேசும் வார்த்தைகளாக காணப்படக்கூடிய எதுவாய் காணப்பட ஆரம்பித்தால், அது யார் மூலமாய் வரக்கூடியதாக இருக்க ஆரம்பித்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக. அவன் வந்து பல வருஷமாய் ஊழியம் பார்க்கக்கூடிய மனுஷன், அவன் மூலமாய் தவறான தீர்க்க தரிசனம் வருகிறது எப்படின்னு சொல்லி இந்த நாட்களில் ஜனங்கள் பிளைண்டா நம்ப ஆரம்பிச்சிடறாங்க. அவர்கள் பெரிய ஒரு ஊழியக்காரங்க, அவங்க மூலம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அச்சுப்பிசகாமல் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறேன். ஆகவே அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளிலே ஒன்றையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளாமல் அவைகளை நான் விட்டுவிட போகிறதில்லை, எல்லா காரியத்திலும் நான் ஏற்றுக்கொள்ள இல்லை. ஒவ்வொரு முறையும் அவர்கள் கர்த்தரோடு கூட சரியான ஒரு இணைப்பிலே காணப்பட ஆரம்பித்தால் தான். உதாரணமாக இப்ப நான் உங்களுக்கு முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பிக்கின்றேன். ஒருவேளை கர்த்தருக்கும் எனக்கும் சரியான ஒரு உறவு இல்லைன்னாலே என்ன நடக்கும் பாருங்க, என் மூலமாகவும் சாத்தானுடைய வார்த்தைகள் வர முடியும், என்னுடைய சொந்த மாம்சத்தின் வார்த்தைகள் வர முடியும். அதனாலதான் ஒவ்வொரு விதமான காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது பிளைண்டா நீங்க நம்பாதீங்க, பிளைண்டா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாதீங்க. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளும் கர்த்தராகிய தேவனால் சொல்லப்பட்டது. கர்த்தராகிய தேவன் அந்த தீர்க்கதரிசியோடு கூட எல்லா நாளிலும் இடைப்பட ஆரம்பிக்கின்றார். அவருக்கும் அந்த தீர்க்கதரிசிக்கும் நிறைய அநேக விதமான ஆழமான உறவுகள் இருக்கிறதுனால அவர் பேசும் எல்லா விதமான வார்த்தைகளும் சரி என்பதை பற்றி நீங்களும் நானும் பிளைண்டா நீங்க அக்செப்ட் பண்ணாதீங்க. சொல்லப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. அது உண்மையிலேயே கர்த்தருடைய வார்த்தைகளாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வசனத்தில் வந்து வாசிக்கிறோம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். என்றாலும் திரும்ப உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஆண்டவராகிய தேவனால் பயன்படுத்தப்படுகின்ற அந்த தாவீதுக்கு முன்பதாக உரைக்கப்படக்கூடிய இந்த ஆலோசனையை பாருங்க. கர்த்தராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் ராஜா அவனுக்கு ஆலோசனை சொல்லுகின்றார். என்ன ஆலோசனை சொல்கிறார்? அந்த சவுலை பற்றி கர்த்தருடைய வசனத்தை நம்ம வந்து வாசிக்கிறோம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களோடு கூட அவன் கடந்து போகக்கூடிய நேரத்தில் அவனையும் ஆண்டவராகிய தேவன் அபிஷேகம் பண்ணி அவனும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்கிறதை பற்றினால பெயர் பெற்ற ஒரு மனிதனாய் காணப்பட்ட இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல். இப்ப இவன் தாவீதோடு கூட என்ன வார்த்தையை பேசுகிறான்? கோலியாத்திற்கு விரோதமாக நீ யுத்தத்தின் ஊடாக கடந்து போகின்றாய். இந்த கோலியாத்து சிறு வயது முதற்கொண்டு அநேகம் பயிற்சி பெற்ற ஒரு மனிதன். ஆனால் நீயும் சின்ன வயது உள்ளவனாய் இருக்கின்றாய். இந்த கோலியாத்தை ஜெயிக்க உன்னால் முடியாது என்கிறதை பற்றி ராஜாவாகிய சவுல் பேசுகின்றான். தீர்க்கதரிசியாய் காணப்பட்ட சவுல் பேசுகிறான். இப்ப இந்த வார்த்தைகளை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டால் என்ன நடந்திருக்கும் பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தராகிய தேவனுடைய திட்டம் அங்கே அபத்தமாக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். பெலிஸ்திய ஜனங்களை அவர்களால் ஜெயித்திருக்க முடியாது. இந்த இஸ்ரவேல் மக்களினுடைய காரியத்தில் ஆண்டவராகிய தேவன் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையை உருவாக்கும்படிக்காகத்தான் தாவீதின் மூலமாய் அந்த பெலிஸ்திய ராஜ்யத்தை அழிக்க வேண்டும் என்கிற திட்டத்தை வைத்து தாவீதை கர்த்தராகிய தேவன் அனுப்புகின்றார். இந்த தாவீது தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய சவுலினுடைய வார்த்தைகளுக்கு இணங்கி அந்த காரியங்களை விட்டு வெளியே போயிருந்தார்னா தேவனுடைய திட்டம் அங்கே அபத்தமாக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு முன்பதாக சொல்லப்படக்கூடிய எல்லா தீர்க்க தரிசனங்களும் அப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க. அது யார் மூலமாய் வரக்கூடியதாக இருக்க ஆரம்பித்தாலும், பல வருஷ ஊழியத்திலே காணப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க ஆரம்பித்தாலும், ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தெளிவான விதமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அவர்கள் கர்த்தரோடு கூட எல்லா நாளிலும் சரியான ஒரு உறவிலே காணப்பட்டால் மட்டும்தான் தேவன் அவர்களை பயன்படுத்துவார். அந்த உறவுல ஒரு நாள் நான் வந்து நேற்று வரைக்கும் நான் வந்து நல்லா தான் இருந்தேன், ஆண்டவரே இன்றைக்கு நீர் ஏன் என்னை பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னால் இல்லை. கர்த்தரோடு கூட சரியான ஒரு உறவு இல்லை என்று சொன்னால் கர்த்தராகிய தேவனால் அவனை பயன்படுத்த முடியாது. அவன் பேசும் வார்த்தைகள் எல்லாம் 100% உண்மையானவைகள் கிடையாது. அப்ப எல்லா விதமான நாளிலும் ஒவ்வொரு நாளிலும் சொல்லப்படும் ஒவ்வொரு விதமான தீர்க்க தரிசனங்களையும் நீங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் அவைகளை ஆழமாய் ஆராய்ந்து பாருங்கள்.
அவைகள் ஆண்டவராகிய தேவனால் உண்டாக்கப்பட்டதா, பக்தி விருத்தி அடையும்படி உருவாக்கப்பட்டதா, அல்லது சாத்தானின் மூலமாய் வரக்கூடிய காரியமா? அதாவது ஒரு ஒரு செகண்டு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே நான் கர்த்தராகிய தேவனை விட்டு கொஞ்சம் நான் விலக ஆரம்பித்தால் கூட அந்த கேப்ல சாத்தான் உள்ள வந்து அவனுடைய வாயின் மூலமாய் வார்த்தைகளை பேசிடுவான். இதில் தான் ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க வேண்டியது அவசியம். இப்போ நான் வந்து பல வருஷம் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், என்னுடைய வாயின் மூலம் சாத்தான் ஒரு இமை பொழுதிலே நான் ஆண்டவராகிய தேவனை விட்டு ஒரு இமைப்பொழுது விலகக்கூடிய அந்த காரியத்தை அறியக்கூடிய சாத்தான் என்னுடைய வாயின் மூலம் தவறான ஒரு உபதேசத்தை பேசிட்டான்னா என்ன நடக்கும் பாருங்க. என்னுடைய தீர்க்க தரிசனத்தை நம்பக்கூடிய அநேகம் லட்சக்கணக்கான மக்களை நான் கிட்டு போக பண்ண ஆரம்பிச்சேன். சாத்தானுக்கு அதான் வேணும். இவன் எந்த நேரத்தில் ஆண்டவராகிய தேவனை விட்டு விலக சாத்தான் கண்ணும் கருத்துமா பார்த்துட்டே இருப்பான். அந்த நேரத்திலே சரியான விதத்தில் நம்முடைய வாயை அவன் பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய மனுஷன் எவ்வளவு கேர்ஃபுல்லாக தன்னுடைய வாழ்க்கை நிலைகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம் பாருங்க. சாத்தானுக்கு எவ்வளவேனும் இடம் கூடாத அளவிற்காக, மாம்சத்திற்கு எவ்வளவேனும் இடமளியாத அளவுக்காக ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தராகிய தேவனையே சாரக்கூடிய ஒரு மனிதனாக அவன் விளங்கினால் மட்டும்தான் எல்லா விதமான வார்த்தைகளும் ஆண்டவராகிய தேவனால் முழுக்க முழுக்க கொடுக்கப்படக்கூடிய வார்த்தையாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு ஆலோசனை அடிப்படையில் பெரிய பெரிய தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய மக்களாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவர்களும் தவறுகிறதற்கு அநேக விதமான வழிகள் உண்டு. அவர்களும் தவறி போக முடியும். ஏனென்றால் அவர்களும் இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய வரைக்கும் அவர்களுக்கும் அநேக விதமான பாவத்தினுடைய நிலைகள் வருகிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆகவே சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஆராய்ஞ்சு பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகள் இவைகள் தானா என்பதை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் பத்திரமாய் பாதுகாக்கப்பட முடியுமே தவிர, தீர்க்கதரிசிகள் என்கிறதற்காக அவங்க பேசக்கூடிய வார்த்தை எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை என்பதை பற்றி நீங்களும் நானும் அப்படியே பிளைண்டாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த விஷயத்தில் கேட்கக்கூடிய மனுஷனும் சரி, கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய மனிதனும் சரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் கர்த்தராகிய தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மனுஷன், என்னுடைய பரிசுத்தத்தை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி எவனாகிலும் ஆரம்பிக்கிறது உண்டானால் அவனை ஆண்டவராகிய தேவனுக்கு பதிலாக சாத்தான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்ததை பார்க்க முடியும். அவன் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பர்சனாக இருக்க ஆரம்பித்தா கூட அவன் மூலமாகவும் சாத்தானுடைய வார்த்தைகள் வருகிறதுக்கு அநேக விதமான வழிகள் உண்டு. ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த விஷயத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம். எல்லா நேரத்திலும் என் தேவனுக்கும் எனக்கும் இடையிலே காணப்படக்கூடிய இணைப்பு சரியாக இருக்கான்னு பாருங்கள். கர்த்தராகிய தேவனோடு கூட நான் பேசினால் இன்றைக்கும் கர்த்தரை என்கிட்ட பேசுகிறான்னு பாருங்கள். அந்த பேசப்படக்கூடிய வார்த்தைகள் உண்மையிலே கர்த்தராகிய தேவனால் உரைக்கப்படக்கூடிய வார்த்தை தானா, அல்லது கர்த்தராகிய தேவன் பேசுகிறதை போல நானே யூகித்து பேசுகிறான் என்பதை பற்றி ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் ஒவ்வொரு நாளும் தன்னை அவன் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். இந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சா தான் அவனுடைய வாயின் மூலமாய் வரக்கூடிய தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் 100% உண்மையானதாக இருக்க ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். இன்னொரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக புலம்பலின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. புலம்பலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன விதமான வார்த்தையை சொல்லுது பாருங்க. உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தமுமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். அவர்கள் உன் சிறையிருப்பை விலக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள். மக்களுக்காக தரிசிக்கக்கூடிய காரியம். கர்த்தருடைய வார்த்தை வேறு, மனிதனுக்காக பேசப்படக்கூடிய வார்த்தை வேறு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி முகதாட்சியம் பாராமல் மனுஷனுக்காக நீங்கள் வார்த்தைகளை உச்சரிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்கள் வாயின் மூலமாய் கர்த்தராகிய தேவன் இடைப்பட மாட்டார். உங்க மூலமாக கர்த்தராகிய தேவன் தம்முடைய வார்த்தைகளை அறிவுறுத்தக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க மாட்டார். இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தவுமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் உன் சிறையிருப்பை விலக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல். அடுத்தது அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக அவர்கள் தரிசித்தார்கள். கர்த்தருக்காக வார்த்தைகளை பேசக்கூடிய அந்த தன்மைகளை விட்டுட்டு மனிதர்களுக்காக அவர்கள் வார்த்தைகளை பேசும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி தான் நிறைய இடங்களை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் அநேக விதமான மக்கள் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக மனிதர்களுக்காக தரிசிக்கக்கூடிய தரிசனங்கள், மனிதர்களை பிரியப்படுத்தும்படிக்காக பேசப்படக்கூடிய வார்த்தைகள், மனிதர்களுக்காக நீங்களும் நானும் சொல்லப்படக்கூடிய அநேக விதமான ஆசீர்வாதமான வார்த்தைகள், இதெல்லாம் ஆண்டவராகிய தேவனால் மெய்யாகவே வெறுக்கப்படக்கூடிய ஒன்று. கர்த்தராகிய தேவன் எந்த மனிதனாய் காணப்பட ஆரம்பித்தாலும், உதாரணமாக மோசே ஆண்டவராகிய தேவனால் பயன்படுத்தப்பட்ட நல்ல ஒரு பாத்திரம். எல்லா விஷயத்திலும் கர்த்தராகிய தேவன் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகளுக்கு ஒரு அளவு கூட இங்கும் அங்கும் விலகாமல் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து முடித்த கர்த்தராகிய தேவனுக்கு பயந்த ஒரு மோசே.
மட்டுமல்லாமல் 5 ஆகமங்களையும் மோசே என்கிற மனிதன் தான் எழுதினான் என்று சொல்லி நிறைய அந்த சரித்திர குறிப்புகள் நமக்கு சொல்லக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. எல்லா விஷயங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படி எழுதி கர்த்தருக்கு மிஞ்சி ஒரு விஷயத்தின் கூட அந்த ஊடாக அந்த மனிதன் கடந்து போகாமல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த நிலைகளையும் கர்த்தராக தேவனுக்குள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கினவன் இந்த மோசே என்கிற தீர்க்கதரிசி. ஆனால் அந்த மனிதன் ஒரு முறை ஒரே ஒரு தப்பு ஒன்று செஞ்சிட்டான். கன்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லக்கூடிய இடத்துல கன்மலையை 2 முறை அடிச்சிட்டார். இப்ப என்ன விதமான காரியம் உருவாக்கப்படுகிறது? எனக்காக இத்தனை வருஷம் ஊழியம் பார்த்த என்னுடைய தீர்க்கதரிசி மோசே, நான் அவனுடைய சிநேகிதனாக நான் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தினேன். அவனோடு கூட ஒவ்வொரு காலத்திலும் நான் அவனோடு கூட பேசக்கூடியவராய் விளங்கினேன். இவன் செய்த அந்த தவறை நான் பொறுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் சொன்னாமல் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த கானானுக்குள் உன் ஜனங்களை அழைத்துக் கொண்டு போவேன், ஆனால் நீயோ அந்த கானானுக்குள் போக மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் தவறு செய்கிறது உண்டால் அவன் எவ்வளவு பெரிய கர்த்தரோடு கூட நெருங்கின ஐக்கியம் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தாலும் அவன் கர்த்தராகிய தேவனை விட்டு எந்த நேரத்திலும் விலக முடியும். எந்த காரியத்திலும் ஆண்டவராகிய தேவனுக்கு எதிரடையாக மாற்றப்பட முடியும். இப்ப இந்த மக்கள் என்ன செய்யறாங்க பாருங்க, கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை உச்சரியாமல் மனுஷனை பிரியப்படுத்தும்படி வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மனுஷனுக்காக அவர்கள் உழைக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி அவர்களுக்கு நான் தரிசனங்களை காண்பிக்கக்கூடியவராய் அல்ல, அவர்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் அல்ல. அவங்க பார்க்கக்கூடிய தரிசனங்கள் எல்லாம் என்னுடைய வார்த்தைகளை அல்ல, அவர்கள் உனக்காக தரிசனம் சொன்னாங்க. அப்படிதான் சொல்றாரு பாருங்க. அந்த வசனம் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தவுமான தரிசனங்களை வசனம் போட்டுக்கு உனக்காக அவங்க தரிசிச்சாங்க. நீ சந்தோஷப்படணுங்கிறதுக்காக அவங்க வார்த்தைகளை பேசுறாங்களே தவிர அவைகளிலே ஒன்றும் என்னுடைய வார்த்தை இல்லை. அப்புறம் நிறைய மக்களுடைய அந்த நினைவுகளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா, மக்களுக்காக பேசப்படும் வார்த்தை, மக்களை பிரியப்படுத்தும்படிக்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தை, கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறது மாதிரி கர்த்தராகிய தேவன் எந்த இடத்திலும் ஆண்டவராகிய தேவனுடைய ஸ்தானத்தை விட்டு ஒரு நாளும் அவர் இறங்கவே மாட்டார். மனுஷனை பிரியப்படுத்தும்படிக்காய் கர்த்தராகிய தேவன் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். நீதியின் தேவன் நீதியான காரியத்தை தான் செய்வார். அவன் ஒருவேளை தவறான ஒரு காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் அவன் தேவனோடு கூட எவ்வளவு நட்பு கொள்ளக்கூடிய நான் விளங்க ஆரம்பித்தாலும் தேவனாகிய கர்த்தருடைய நீதியின்படி அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நீங்களும் நான் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். தீர்க்க தரிசனம்னா இப்படிதான் இருக்கணும். இந்த தீர்க்க இவைகளுக்கு மிஞ்சினது எதுவாக நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் வருகிறது உண்டானால் அவைகளை குறித்து ரொம்ப நீங்க ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டியது அவசியம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கர்த்தருடைய வார்த்தைகளின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியினால் நிறையாமல் சொல்லப்படக்கூடிய தீர்க்க தரிசனங்கள், பொறாமையினால் உருவாக்கப்படக்கூடிய தீர்க்க தரிசனங்கள், மனுஷனை பிரியப்படுத்தும்படிக்காக அறிவிக்கப்படக்கூடிய தீர்க்க தரிசனங்கள், தேவன் கூறாததை சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள், சாத்தானுடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய அநேக விதமான காரியங்கள், பாவத்தை சுட்டி காண்பிக்காமல் மக்களுக்காக பேசப்படக்கூடிய தீர்க்க தரிசனங்கள், இந்த மாதிரி பல விதமான காரியங்கள் இடரல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடியதாக இருக்கிறதுனால தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு மனிதன் ஒரு முறைக்கு 10 முறை தன்னுடைய தேவனோடு கூட நெருங்கின உண்மையான ஐக்கியம் உள்ளதா என்பதை பற்றி ஆராய்ந்து பார்த்து பின்பு அவன் தீர்க்க தரிசனங்களை உரைக்க ஆரம்பித்தால் எந்த தவறும் அவன் மூலமாய் உருவாக்கப்படுகிறது. ஒருவேளை கர்த்தராகிய தேவன் உங்களை தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணியிருப்பாரு. ஒருவேளை நீங்க தீர்க்க தரிசனம் கேட்கக்கூடிய ஒரு மக்களாக கூட நீங்க போயிருக்கலாம். எந்த காரியத்திலும் தவறு நேராத அளவிற்காக இவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து ஜாக்கிரதையாக சொல்லப்படும் வார்த்தைகள் உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தைகளா என்பதை ஆராய்ந்து பார்த்து அவைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த காலங்களிலே காப்பாற்றப்படவும் தப்புவிக்கப்படவும் நம்மால் ஆகும் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் பேசி சொன்ன நம்முடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனங்களுடைய சட்டத்திட்டங்களை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். ஒருவன் தீர்க்க தரிசனம் சொன்னால் எப்படி சொல்ல வேண்டும், தீர்க்க தரிசனம் கேட்கக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலை எப்படியாய் காணப்பட வேண்டும், கர்த்தர் திட்டமும் தீர்க்கமாய் எங்களோடு கூட பேசி சொன்ன ஒவ்வொரு விதமான வார்த்தைகளுக்காக நன்றி. இவைகளை நாங்கள் கேட்கிறதோடு நிறுத்தி விடாமல் இவைகளை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பயன்படுத்தி வருகின்ற காலங்களிலே ஒருவேளை கர்த்தராகிய தேவனுடைய தீர்க்கதரிசன அபிஷேகங்களை நாங்கள் பெற்றிருக்கிறது உண்டானால் இதற்கு ஏற்ற வண்ணமான கர்த்தருடைய வசனங்களுக்கு ஏற்ற வண்ணமான வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய அளவிற்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தவும், ஒருவேளை தீர்க்கதரிசிகளின் மூலமாய் வரக்கூடிய வார்த்தைகளை கேட்கக்கூடிய மக்களாய் நாங்கள் இருக்கிறது உண்டானால் அந்த வார்த்தைகளை எல்லா அந்த நிலைகளில் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து இது உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தைகளாய் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்படிக்காக ஏற்ற ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இடர்கள் அநேக விதமான இடங்களிலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். எந்த விஷயத்திலும் இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய உடைய பிள்ளைகள் இடறி போய்விடாத அளவிற்கு தங்கள் ஆவிக்குரிய நிலைகளை உமக்குள் பாதுகாத்துக் கொண்டு உடைய ராஜ்யத்தை வந்தடைய ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தீர்க்க தரிசனங்களுக்குரிய சட்டத்திட்டங்களை நீங்கள் பயன்படுத்துங்கள். இவைகளுக்கு மிஞ்சினவைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டவை அல்ல. தீர்க்க தரிசனங்களை கேட்கக்கூடிய மக்களாகிய நீங்களும் கூட இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு முறைக்கு 10 முறை ஆராய்ந்து பார்த்து, சொல்லப்படும் வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் தானா என்பதை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமே தவிர, இந்த தீர்க்க தரிசனங்கள் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் மூலமாய் வரக்கூடிய வார்த்தை, ஆகவே இவைகளை நாங்கள் ஆராய வேண்டியதில்லை என்பதை பற்றி பிளைண்டாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறது உண்டானால் வழி விலகி கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் வருகிறது. இந்த வஞ்சகத்திலே நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் விழிப்புள்ள ஒரு மக்களாய் உங்கள் நிலைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகத்திலே நின்று காப்பாற்றப்பட உங்களால் ஆகும் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். மாறனாக.